ஆவே மக சோதரம் 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 ஆண்டவரே சரவல்லவரே மக கோடான கோடி சோதரம் அப்பா பிதாவே மக சோதரம் ஆண்டவரே ஜீவனுள்ளவரே மக கோடான கோடி சோதரம் நேற்றும் என்று மாறாதவரே மக சோதரம் ஆண்டவரே பரிசுதரே மக சோதரம் நல்லவரே மக கோடான கோடி சோதரம் ஆண்டவரே நன்றி கதாவே மக சோதரம் 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 சோதரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான அந்த காலை வேலைக்காக தகப்பனே எங்களை மீண்டும் உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் கதாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, உலக தோட்டத்துக்கு முன்பாகவே எங்களை தெரிந்து கொண்ட தேவன், இந்த நாட்களிலே கதாவே நீர் எங்களை கூட்டி சேர்த்து அழைத்து உம்முடைய தயவினாலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வர நீர் எங்களுக்கு பாராட்டின அந்த இரக்கத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, இந்த உலகத்திலே அநேக தேடல்கள் உண்டென்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அநேக ஆண்டவரே தேடு விதமான காரியங்கள் இந்த நாட்களிலே தொழில்நுட்பத்துக்கூடாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் கதாவே, நாங்கள் தேடாமல் தேடி வந்து கதாவே இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய இரக்கத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, இந்த அருமையான அந்த காலை பொழுதிலே ஆண்டவரே வந்திருக்கிறங்களை நீர் காண்கிற தேவன். ஆம் கதாவே, உம்முடைய வார்த்தை ஒன்றே சத்தியம், உம்முடைய வார்த்தை ஒன்றே ஜீவன். அந்த வார்த்தை ஒன்று எங்களை சரியான பாதையிலே நடத்த முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கதாவே, இந்த நாளிலே நீர் இந்த நிமிஷத்திலே கதாவே இறங்கி வந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையோடு எங்களோடு பேசி கதாவே அந்த சத்தியத்தை அறியவும் அந்த சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கவும் கதாவே நீர் எங்களை நடத்த போறமுடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்ததான ஆண்டவரே உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் கதாவே இந்த நேரத்திலே ஒவ்வொருடைய இருதயங்களை நீர் அசைவாட்டி கதாவே வந்த காரியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு கதாவே உம்முடைய பிரசன்னத்தை அடைந்து இந்த சமூகத்தை விட்டு கதாவே கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார், கர்த்தர் என் பாவத்தை உணர்த்தினார், கர்த்தர் என்னோடு ஆண்டவரை வழி நடத்தினார் என்ற அந்த நிச்சயத்தோடு கதாவே கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். உம்முடைய வார்த்தை தேவனாயிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே அந்த தேவனானவர் எங்கள் சமூகத்தில் இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே உம்முடைய வார்த்தையோடு எங்களை ஆராய்ந்து பார்த்து கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். தர்மமான பொழுது உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். திறக்க போற உம்முடைய வார்த்தையை ஒப்பு கொடுக்கிறோம். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாக நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் திருப்புவோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் அதிலே 21 நான் நினைக்கிறேன் 30 மட்டும் நாங்கள் வாசிக்க போறோம். ஆங்கில வேதாகமத்திலும் அதை திறக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 17ஆம் அதிகாரம் 26 தொடக்கம் 30 மட்டும் நாங்கள் வாசிக்க போகிறோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் கிரகித்து அங்கே வாசியுங்கள். மற்றவர்கள் அதை தியானத்தோடு பார்க்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 17:26 மட்டும். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். नोवाके दवसवलදී ඌවා පෙන් වංශිකයාගේ දවස්වලදී වන්නේ නෝවා නැවත ඇතුළු දවස දක්වා මිනිස්සු කබේ බොමේ සරණ පාවා දැනුවෙන් සරණ
ஆமென். 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 யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த மகிமையான இந்த காலை பொழுதிலே வந்த யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஒரு மகத்தான மணி நேரத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த காலமானது இறுதி நேரம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வஞ்சகங்களும் காரியங்களும் அதிகமாக இருக்கிற ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக என்ற அந்த வார்த்தை இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். ஆனாலும் தேவனுடைய அந்த வார்த்தை மகத்தாக இந்த நாட்களிலே எங்களுக்கு வெளிப்பட்டபடினாலே ஆதியிலே அந்த வார்த்தையாக இருக்கிற ஜனங்கள் அந்த வார்த்தையை கண்டுகொள்வார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். ஏனென்றால் அது எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் போதனைகள் இருந்தாலும் அந்த வார்த்தையானது ஆதியிலே நீங்கள் வார்த்தையின் பாகமாய் இருப்பீர்களானால் அந்த வார்த்தையை காணும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். இந்த அருமையான நாளிலே நாங்கள் இந்த வார்த்தையை குறித்து நாங்கள் அதிகமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த வார்த்தை வேதாகமத்திலே நீங்க தீர்க்கதரிசியுடைய செய்தியை பார்த்தாலே மனுஷகுமாரன் என்ற அந்த லூக்கா 17 நீங்கள் அதிகமாக நீங்க காணலாம். ஆமென். அதே போல ஒரு 4 வருடங்களுக்கு முன்பாகவும் இந்த வார்த்தையை குறித்து நாங்கள் அதிகமாக ஆராய்ந்தோம், பார்த்தோம், பேசினதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் மீண்டும் ஒரு காரியமாக இதை அசை போட தேவன் இந்த நாட்களிலே அவர் வழி நடத்தியிருக்கிறார். ஏனென்றால் இந்த காரியங்களை குறித்து நாங்கள் திருஷ்டாங்கமாக அறிய வேண்டும். அதே நேரத்திலே இந்த சபையானது எந்த சத்தியத்திலே எதை விசுவாசித்து நடக்கிறது என்பதை நாங்கள் திருஷ்டாங்கமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஜனங்களுக்கு நாங்கள் போற இடம் எந்த இடம், நாங்கள் எதை விசுவாசிக்கிறோம், எந்த சத்தியத்திலே போறோம் என்பதை அவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதுதான் நித்திய ஜீவனாயிருக்கிறது. அந்த ஒரு வார்த்தை தவறி போகும்போது அது தீர்க்க சொல்ல ஒரு படத்தையே அது மாற்றி அமைச்சிடும். ஒரு உருவத்துல ஒரு மனிதனுடைய கண் இருக்கிற இடத்துல வேறொண்ட பொருத்தினா அது சரீரத்திலே அழகையே அது என்ன செய்யுமா மாற்றி போடும். அதே போலதான் தேவன் தம்முடைய திட்டத்தின்படி தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி தேவன் ஒரு வரைபடத்தை வரைந்திருக்கிறார். அதை நாங்கள் மாற்ற முடியாது. ஆமென். மாற்றுகிற வேளையிலே அது முழு வேதாகமுமே என்ன செய்யும், தவறி போகும். அதனாலே இந்த செய்திக்கு நான் ஒரு தலையங்கத்தை போட விரும்புகிறேன். என்னென்றால் லூக்கா 17 அதிகாரம் 21-30 மட்டும் வசனத்தின்படி இதை தவறாக போதிக்கும் கள்ள உபதேசக்காரர்கள். என்ன தலையங்கம்? 17:21-30 மட்டும் இந்த வசனத்தை தவறாக போதிக்கும் கள்ள உபதேசக்காரர். அப்படி இல்லாட்டி இன்னொரு விதத்துல பார்க்கலாம். எப்படி இந்த 17:21-30 மட்டும் சொல்லப்படுகிற வார்த்தை யாரை குறித்து பேசப்படுகிறது, அது பிரணாமையா அல்லது தேவனையா அல்லது என்பதையும் நாங்க என்ன செய்யலாம், காண முடியும். அப்படி நீங்க பார்க்கலாம். ஏனென்றால் இந்த செய்தி இந்த பாயிண்ட்ல தான் என்ன செய்யுது, இந்த சத்தியமே அடங்கி இருக்கு. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் ஆராதிக்கிறாங்க, வேற மார்க்கங்களை பாத்தீங்கன்னா எதையெல்லாம் நாங்க அவங்கள தேடி அவங்கள காரியத்தை வச்சு பிரசங்கிச்சோம்னா என்ன, தேவன வார்த்தையை பார்க்காம நாள் முழுக்க ஒவ்வொன்றையும் நாங்க ஆராய வேண்டி வரும். அப்படிதானே? ஏனென்றா நாங்க எங்கட தேவனை அடையாளப்படுத்த தேவையில்ல. அவர் நாங்க சொன்னாலும் சொல்லாட்டி அவர் ஜீவனுள்ள தேவனா. எந்த
எந்த மார்க்கத்தையோடையோ அல்லது எந்த பொருளோடையோ எதோடையோ ஒப்பிடத்தக்கவர் அல்ல. ஆமே. அவர் மகிமைக்கு அவர் பிரகாசம் உள்ள தேவனாயிருக்கிறார். எந்த காரியத்தையோடையும் நம்முடைய தேவனை ஒப்பிடவே முடியாது. ஆமே. அவர் ஜீவன் உள்ள தேவனாயிருக்கிறார். அப்ப இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் வாழ்கிற நாட்கள்ல நாங்க இதை பார்க்கிறோம்டா, இது ஒரு சத்தியத்தின் பேரில் எதிராக பேசப்படும் போது, இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பிரணாம சொல்றாங்க, நீங்க தான் அந்த கிறிஸ்து என்றக்குள்ள அவர் ஒரு அறிக்கை விடுற, நான் கிறிஸ்து அல்ல என ஒரு செய்தியை கொடுக்கிறேன். அவர் தன்னுடைய கைப்படவே எழுதி அறிக்கை. ஏனென்றா நான் அதுல இல்லை. இப்ப மௌனமாயிருந்த எண்ணத்தை அது வெளிப்படுத்தும். அவர் தான் என்பதை என்ன செய்யும்? ஏன்னா ஜனங்கள் பலவிதமா புரிவாங்க. ஒருவர் மௌனமா இருந்தா மௌனத்துக்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. அதனால்தான் ஒரு காரியம் நடந்தோம். இப்ப யுத்தங்களை பார்த்தாலும் இஸ்ரேல் தான் அதை செஞ்சேன் என கடைசியில சேர்த்த ஈரான் அதிபர் யாரு, நல்ல ஒரு ரைசி என அவர் ஒரு பெரிய ஒரு தலைவனாயிருந்து இஸ்ரேலே வரைபடத்துல இல்லாம போனா அவரே இல்லாம போயிட்டதை நாங்க பார்த்தோம். ஏன்னா அது உலக சரித்திரத்திலே அது பேசப்பட்டது. ஏன்னா அந்த ஈரான் தான் கடைசி நேரத்துல காரியம் இருக்கும் போது அந்த ஈரான் தான் உலக நாடுகள் பார்க்கத்தக்கதாக ஹமாஸுக்கு அங்கே சப்போர்ட் ஆயுதங்களையும் பணபலத்தையும் இராணுவங்களையும் கொடுத்து உதவி செய்த, உலகமே பார்க்க உதவி செய்த ஒரு நாடு. இலங்கைக்கும் அவர் போனார். ஏன்னா இலங்கையில அவர் வர முதலே என்ன மொசாட் நின்றுச்சு. ஏன்னா எல்லாமே அவங்க அறிக்கை விட்டான். ஏன்னா அவங்களுக்கு செய்யற ஈஸி. ஆனா பாருங்க, அந்த இயற்கையை அவரை அழிச்சதை பார்க்குறேன். ஏன்னா உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்ப இந்த ஃபைனல்ல அவருடைய மரணத்தை பாத்தீங்கன்னா தேர்றான். ஆனா அதுக்கு பின்னால மர்மம் இருக்கிறது. ஆனாலும் தேவன் அதை ஈஸியாவே முடிச்சா. சந்தேகம் தடயம் இல்லாம ரைசிட கதை முடிஞ்சு. இல்லாட்டி பாத்தீங்கன்னா அது ரைட். அப்ப பாருங்க, அப்ப போடும்போது என்ன நடக்கும்டா, ஒரு தேசம் அதை அறிக்கை விடு, நாங்க அதை செய்யல, ஏன்னா நாங்க இதுல இல்லை என்று. அதே மாதிரிதான் ஒரு காரியம் ஒப்பிடப்பட்டு பேசும்போது அந்த சபையானது இப்படியாக ஒரு வஞ்சகம் வருகிற வேளையிலே நாங்க இதை தான் விசுவாசிக்கிறோம் நாங்க. ஏன்னா ஜனங்கள் மௌனத்தை பார்க்கும்போது ஒரு விதையானது விழும்போது அவங்க என்ன செய்வாங்க, அதை தவறாக சிந்திப்பாங்க. அப்ப அதனால இந்த காரியங்கள் பேசப்படுகிறது. 4 வருஷத்துக்கு முதலே நாங்க இந்த காரியங்களை குறித்து நாங்க பார்த்தோம். இலங்கையில ஒரு சத்தியத்தின் அடிப்படையில காரியங்கள் வினோதமாக இருக்கிற வேளையில இந்த போராட்டமானது அப்பயே ஆரம்பித்து அது என்ன செய்யப்பட்டது, மௌனமா. இப்ப அந்த ஃபைல் திரும்ப கிளம்பினோன அது என்ன, இந்த சபையோடு ஒப்பிட்டப்பட்டு அங்கே பேசப்படும் போது இந்த நாளில நாங்க இதை விசுவாசிக்கிற நாங்க என்பது அவங்களுக்கு அல்ல, நீங்க எதை நாங்க. ஏன்னா ஜனங்கள் எப்பயுமே மறந்து போறோம். நாளைக்கு ஒருவர் கோல் எடுத்து கேட்டாலே நீங்க எதை என்ன நீங்க மனுஷகுமாரனா அல்லது மனுஷகுமார ஊழியமானோட ஜனம் யோசிக்கும். என்ன, ஏன்னா அது அப்படி ஒரு காரியம். ஏன்னா ஜனங்களுக்கு இன்றைக்கு காரியங்கள் ஆனா ஜனமானது ஒரு காரியத்தில், ஏன்னா ஒரு சபையானது எதை விசுவாசிக்கிறது என்ற ஒரு அடிப்படை அவங்களுக்கு இருக்கும். அந்த அடிப்படை கவனமா கேளுங்க, நித்திர தூங்குறாதீங்க. அப்பதான் அவங்க என்ன செய்வாங்க, அந்த காரியங்கள்ல சரியானதை அறிவாங்க. அப்ப ஏன் நாங்க இப்ப அதை ஆராயிரம்டா, நாங்க இந்த இலங்கையில மணவாட்டி சபையில நாங்க எல்லாரும் சில சந்தர்ப்பத்துல நாங்க என்ன இணைவோம், கூட்டங்களா ஆயத்தப்படுத்துவோம், ராப்போஜனம் எடுப்போம். பிறகு என்ன செய்வோம், ஒரு பிரிவு ஏற்பாடு. அப்ப ஜனங்கள் என்னத்தால, இது போட்டியாலையா அல்லது பொறாமையினாலையா அல்லது சத்தியத்தினாலையா அல்லது எதனால என்பதை என்ன செய்யப்பட வேண்டும், அறிந்து கொள்ளப்படும். அப்ப அறியும் போதுதான் இந்த பிரிவானது எதனாலே உண்டானது என்பதை நாங்க என்ன செய்யலாம், கண்டுகொள்ளலாம். ஏன்னா நீங்க வேதத்திலே நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே சம்பவித்தது. இப்ப பவுல் கூட இயேசு கிறிஸ்து கூட ஒவ்வொரு சொல்றாங்க, இவ என்னோட இருந்தான், ஆனா இப்ப தவறானதை விசுவாசிச்சு கள்ள போதகத்திலே இணைந்துட்டு, அதனாலே அவனோடு எந்த காரியத்திலும் நீங்க தொடர்பு வைக்க கூடாதுன்றெல்லாம் என்ன இருக்கிறது, வேதத்துல இருக்கிறது. ஏனன்னா அதை இயேசு கிறிஸ்து சொல்ற பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து நீங்க என்ன செய்யுங்க, எச்சரிக்கை ஆயிருங்க என்று. அதே போல பவுல் சொல்றான், தீமேத்தி சொல்றான். ஒவ்வொரு வேதத்துல நீங்க பார்க்கல, பழைய ஏற்பாடுல யாரா இருந்தாலும் அது சொல்லப்படுகிறது என்னன்னா, அது கூடவே இருந்து அங்கே பிரிப்படுகிற வேளையில அது ஜனங்கள் அதை என்ன செய்ய வேண்டும்,
அறியவன். அப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப நாங்க ஏன் நான் ஆங்கிலத்துல வேதத்தை வாசிக்க சொன்னான்டா, தமிழ் வேதாமத்துல நாங்க அடிக்கடி பாக்குறோம். எப்பயுமே வந்து அது கொமனா பேசிட்டு போயிரு. ஆனா ஆங்கில வேதாமத்துல அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா the son of man, அப்ப அந்த மனுஷகுமாரன் தான் அதுல என்ன செய்யப்படுது, எழுதப்படுது. ஆனா ஒரு தீர்க்கதரிசியை குறிப்பிடும் போது அது ஒரு சன் ஆஃப் மேன், அதாவது ஒரு மனுஷகுமார். இதுலயும் ஆழம் இருக்கிறது. நான் இது இன்றைக்கு அதை பேசல. அது ஏனென்றா நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தீர்க்கதரிசியை மட்டும்தான் மனுபுத்திரனே என்று சொல்லப்பட்டு, அது யார, எசேக்கியா மட்டும். ஆனா வேற தீர்க்கதரிசி வர்ற இடத்துல பாத்தீங்கன்னா சன் ஆஃப் மேன், மனுபுத்திரனே என்று அது சொல்லப்படு. அது ஒரு ஆழம் இருக்கிறது. தீர்க்கதரிசி அதை வெளிப்படுத்துறான். ஆனா அங்கே மனுஷகுமாரன் என்றா அது ஒருவரை ஒருவர் தான் குறிக்கிறது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் அந்த மனுஷகுமார். அப்ப பாருங்க இந்த ஆங்கில வேதாமத்துல அந்த 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 மனுஷகுமாரன் என்றுதான் அது என்ன செய்யப்பட்டது, எழுதப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க அப்படியாக அது இருக்கும் போதே தவறான ஒரு காரியம். ஏன்னா பிரண்ணாம் தான் அந்த மனுஷகுமாரன், அதாவது பிரண்ணாம் கிரைஸ்ட் என்றுவாங்க. அப்ப இது நான் முடிவுல ஒரு மீட்டிங் வச்சதுக்கு காரணம் இந்த உபதேசத்துக்காக இல்ல, வேறொரு காரியம். இந்த மெசேஜுடைய தீர்க்கதரிசியுடைய பிள்ளைகளுடைய ஒரு காரியம் வந்து அவங்க ஒரு விஜயத்தை அங்க ஏற்படுத்த போறாங்க. அப்ப அதுக்கு முன்னால உங்களோட நான் பேசுறதுக்காக தான் நான் வந்து அந்த மீட்டிங்கை போட்டேன். இப்ப நான் அது ஒரு காரியம் இல்லை, அதையும் நாங்க ஆழமா பார்ப்போம். ஏன்னா அது வருகிற வேளையில அவங்க இப்ப என்னத்தை பின்பற்றாங்கன்றதையும் நாங்க என்ன செய்யணும், கண்டுகொள்ள வேணும். ரைட். இப்ப அதுக்கு முன்னால வந்து இப்ப இலங்கையில நடக்கிற காரியத்தை நாங்க பார்க்க போறோம். ஏன்னா காரியமானது இருந்து ஒரு வஞ்சனையானது அங்க போகும்போது அதை குறித்து நாங்க என்ன செய்ய வேண்டும், எச்சரிக்கையார். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையிலையும் பிரண்ணாம் கிரைஸ்ட், அதாவது வந்து பிரண்ணாம் தான் கிறிஸ்து என்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா மறைமுகமா இருக்கிறாங்க. புத்தகங்களை வெளியிடுறவங்கள்ட்ட வந்து அவங்க எங்களோட கதைக்கும் போது சொல்லுவாங்க, என்னென்ன சவரம் தெரியுமாடா, தெரியாது. அப்ப அவங்க சொல்ற காரியம் என்னன்னா, புத்தகத்தை அனுப்புங்க, ஆனா அங்கட நம்பர்களை கொடுக்க வேணாம். நிறைய பேர் இருக்கிறாங்க பிரண்ணாம் கிரைஸ்ட். அப்ப அந்த விஜயத்தின் நேரம் வந்து அவங்கள நாம கண்டுகொள்ளலாம். ரைட். அப்ப பாருங்க அப்படி நிறைய இருக்கிறான். ஆனா இப்ப அவங்களுக்காக நம்ம இதை பேசு. ஏன்னா நாங்க ஒவ்வொரு வார்த்தையின்படி நிறைய காரியங்களை அநேகர் எடுத்து பேசுவாங்க, தவறாக புரிவாங்க. அது அவங்களுக்கும் தேவனுக்கு. ஆனா ஒரு சபையானது ஒரு வஞ்சகமாக போகிறது, அந்த சபையானது தவறான உபதேசத்துல போகுது, அந்த சபையை நீங்க எடுக்கக்கூடாது. ஒரு வஞ்சகம் என்று நம்மள அங்கே இந்த சபையை காண்பித்து பிரசங்கிக்கப்படும் என்றால் இந்த சபையானது எதை விசுவாசிக்கிறது என்பதை சொல்ல நம்ம கடமைப்பட்டோம். ஆமே. ஏனென்றா இந்த சபையானது எதை நாங்க பப்ளிக், நாங்க என்ன தேவண்ட காரியத்துல நாங்க இதுல இருக்கிறோம், இதுல சரி அல்லது பிள்ளை, இதை வந்து தீர்மானிக்கிறது நாங்க. நாங்க இப்ப அறிக்கை விட்டாலும் இதை தீர்மானித்தது தேவனாயிருக்கு. நான் தவறா போவேன்டா அதை நான் ஒன்றுமே செய்யல. நான் எவ்வளவு நடிக்கலாம், எவ்வளவு நான் ஆக்சன் போட்டாலும் அது டைம் வரக்குள்ள உன்ன வேலையை போய் செய்யண்டு யூதாசுக்கு சொன்னது போல அந்த சபையானது விழுந்து போ. ஆனா முன்குறிக்கப்பட்டவன் வந்து அவனால ஜீரணிக்க இயலாது, வஞ்சிக்கப்படையலா என்று அவன் வார்த்தையாகவே இருக்கிறான். ஆமே. அப்ப அதனால பாருங்க இந்த ஐக்கியத்துக்குள்ளாக வந்து கடந்து போன சபைகளுக்குள்ளாக இது பேசப்பட்ட ஒரு காரியம். ஒரு ஆடியோ வச்சுதான் நம்ம பேசப்போம். அதை நான் இப்ப உங்களுக்கு போட்டு காட்டையில இந்த காரியத்துல. அப்ப இந்த காரியமானது நீங்க பார்க்கும்போது யார் அந்த மனுஷகுமார்? ஒரு ஒரு தீர்க்கதரிசி ஏண்டா மனுஷகுமாரன்டா தீர்க்கதரிசி, அது சின்ன பிள்ளைக்கும் தெரியும். இப்ப ஒரு தீர்க்கதரிசி இவர் தான், இதுதான் வெளிப்பாடு ஒருவன் போதித்து கொண்டிருந்தா அவன் ஒரு சின்ன பிள்ளைன. இப்ப இவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி, எலியா வந்து தீர்க்கதரிசி, இது ஒரு பெரிய வெளிப்பாடு. இது ஒருவன் அறிக்கை பண்ணாட்டி அவன் ஒரு வஞ்சகன் என்று ஒருவன் போதிச்சாண்டா அவன் இவ்வளவு ஒரு முட்டாளாயிருப்பான். ஆனா வெளிப்பாடு மனுஷகுமார். அந்த மனுஷகுமாரன் யார் என்பதுதான் அது மிக ஒரு பொருத்தமான ஒரு காரியம். ஏன்னா வேதமானது என்ன செய்யறது, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களிலும் அது என்ன செய்யுமா, அது நடக்கும். அப்ப அந்த மனுஷகுமாரன் வெளிப்படுகிறது, அது யார்? ஏன்னா அது பிரண்ணாமண்டா அது யாரா மாறிடுவேர், அது தொழுகைக்குரியதா போயிரு. ஆனா அவங்க சொல்லலாம் அது எங்களுக்கு தெரியும். ஆனா மனுஷகுமாரன் அவரண்டா அது என்னப்படியா போயிடும், வாழைப்பழ கழுதையா போயிடும். புரியுதா உங்களுக்கு? ஏனென்றா காரியமானது
நம்ம அறிஞ்சு கொள்ளணும். ஒரு மனிதனுக்குள்ளாக தேவன் எப்படி அது இறங்கி பேசப்படுகிற ஒரு காரியம். அதனாலதான் வஞ்சகமானது. ஏன்னா ஒவ்வொரு காரியம் இந்த சபையில குறித்து அங்கே பேசப்பட்டாலும் நீங்க பாத்தீங்கன்னா கூட்டத்துக்கு முன்பாக பல காரியங்கள் சொல்லப்பட்டு வந்து நிறைய பேர் தடை செய்யப்பட்டாங்க. என்ன, ஒரு கொழும்புல இருக்கிற சவனோடு வந்து நாம ஒரு பிழையான செய்தியோடு போயிட்டோம். அப்ப ஆனா அது காலம் கடந்து அது நடக்கலன்னோட பாத்தீங்கன்னா அடுத்த இந்த கூட்டம் முடிந்த அடுத்த நாளே நாம மனுஷகுமாரன் பிரணாம் என்று விசுவாசிக்காத ஒரு வஞ்சகர் கூட்டம் அந்த சபையை வந்து நீங்க இங்க எடுப்பீர்கள், ஆனால் அது ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒன்றா இருக்கிறது என்றதுதான் அது போதனையாயிரும். புரியுதா? அப்ப பாருங்க, அந்த சபையானது அதான் அந்த சபையானது ஒரு மேய்ப்பத்துவம் இல்லாம ஒரு சபை இருக்கும்போது அதிக கவனமாயிருக்கும். ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆண் இல்லாம ஒரு மனைவி வாழ்கிற வேளையில அவனுக்கு பல பிரச்சனை. அதான் வேதம் என்ன சொல்லுகிறது, ஒருவன் அங்கே அதாவது ஒரு பெண் வந்து விதவையா இருந்தால் அவள் என்ன செய்ய வேண்டும், விவாகம் செய்ய வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்திலே அது பல காரியத்திலே அது ஊழியங்கள்ல பிரச்சனைகள் அது என்ன செய்யுமா ஏற்படுத்த. அதே போல ஒரு மேய்ப்பத்துவம் ஒரு சபையில இல்லாம இருக்கிற சபையில் தான் இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது, அதிக போஜனை வஞ்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கணும். அதனாலதான் தேவன் ஒரு காரியத்துல வந்து ஒரு மேய்ப்பத்துவத்தை வைத்து பரிசுத்த ஆவியினால் அவர் என்ன செய்யப்படுகிறார், வழி நடத்தப்படுது. அப்படி இல்லாத பட்சத்திலே அது என்ன செய்யும், காரியங்கள். ஏன்னா இது கடைசி நாட்கள். அதான் திகசிய 3 காரியம். முதலாவது வரங்கள் கிரிய செய்கிறது, 2வது இருதயத்தின் வார்த்தை என்ன செய்யற பகுத்தறிகிறது, அடுத்தது வந்து வார்த்தை என்ன செய்யப்படுகிறது, வெளிப்படுகிறது. இந்த வார்த்தை வருகிற வேளையில தான் கடைசி காலத்தின் ஆவியின் அபிஷேகம் பெற்ற செய்தியில சொல்றேன். இந்த நாள்ல தான் நம்ம எது இருக்குமெண்டா விசுவாசியை போல பாவனை செய்கிறவர்கள் இருப்பார். அப்ப அவர் சொல்றேன் வேற நாள்ல இருக்காது. இப்ப நீங்க பழைய இவங்களுக்கு முன்பு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா ஸ்தாபனங்கள் ஆராதிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற ஆராதனையில என்ன இருந்தது, உண்மை இருந்தது. என்ன இருந்துச்சு, உண்மை இருந்துச்சு. அவங்க உத்தமமா இப்ப பாத்தீங்கன்னா நடிப்பை விட வேற ஒன்றுமே இல்லை. யாரா இந்த மெசேஜ் இந்த சபை ஆராதிச்சான எந்த சபை ஆராதிச்சாலும் ஜனங்கள் மத்தியில என்ன இல்லை, உண்மை இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. பாருங்க, என்னதான் இதனாலும் அந்த எப்படி சொல்றேன் ஒரு கார், ஏனென்றா இது அந்த கால். அதனால ஜனங்களை நாங்க சொல்லலாம். ஏனென்றா கடைசி நேரத்துல அது 1 2 தான் என்ன செய்யும், சிதறி இருக்கு. புரியுதா? அதுல நானும் இல்லாட்டி அது ஒன்றுமே செய்யல, நீங்களும் இல்லாட்டி ஒன்றுமே செய்யல. ஏனென்றா இது கடைசி பயன். இப்ப நிஜம்தானே. இப்ப இது ஒரு பொருள் இருக்குன்றா தான் அது இருக்கு, இல்லாததை இருக்குன்னு நாங்க என்ன செய்யலாது, காண்பிக்கல. அதே போல ஒரு கோதுமைக்குள்ள கோதுமையானது முதிர்ச்சி அடையாட்டி அது இல்லைன்னா அது இல்லைதான். அப்ப அதே போல அந்த நித்திய ஜீவன் ஒரு மனவாட்டிக்குள்ள வந்தா அதால இருக்கலாம், அதுக்குள்ள ஜீவன் இருக்கு. அது எப்படி இருக்கும், அது புஷ்டியா தான் இருக்கு. எப்பயுமே என்ன செய்ய, அது மகிமைப்படுத்து, அதுகிட்ட வல்லமை இருக்கும், அதுகிட்ட ஒரு எழுப்புதல் இருக்கும். ஏனென்றா அதுக்குள்ள யாரு இருக்கிறது, ஜீவனுள்ள தேவனா இருக்கு. புரியுதாங்களா? அப்ப ஆனா அது மற்றதெல்லாம் எப்படி இருக்கு, ஏதோ மரண வீட்டுல வந்து மௌனமா இருக்கக்குள்ள ஒருவர் எழும்பி கதைக்கக்குள்ள மற்றாக்கள் வந்து குசு குசு தந்துட்டு அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன்ல தான் அது இருக்கு. ஏன்னா அப்படிதான் இன்னைக்கு சபையில் என்ன செய்தது, அப்படி எல்லாமே மாறி போயிடுச்சு. அது இந்த இது மாறி போயிட்டு எல்லாம் உலகம். அப்ப இந்த எண்டைம்ல இப்படி என்றா அது முழு உலகத்துல வந்து என்னமே மோசமாதான் அது என்ன செய்யும், போகும். ஆனா தேவன் வந்து முன்குறிக்கப்பட்ட ஒரு ஜனத்தோடு அவர் பேசும்போது அந்த வார்த்தையை என்ன செய்யும், அந்த வார்த்தையை என்ன செய்வார்கள், ஜனங்கள் கண்டு கொள்வார். அப்ப பாருங்க, இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை கடைசி நாட்களுக்கு சொல்றார், அந்த பலவீனம் அடை அவங்க என்ன செய்வாங்க, அந்த விசுவாசத்தை விட்டு என்ன செய்வாங்க, தளர்ந்து போவாங்க. அப்ப தளர்ந்து போற வேளையில ஒவ்வொரு காரியம், இப்ப இலங்கையில பாத்தீங்கன்னா பல உபதேசங்கள் வந்து அது இருந்து. அப்ப அந்த நபர்கள் பேசுற நபர்களை பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கல்யாணம் நடந்துட்டா நடக்கலையாண்டு வந்தாங்க. அப்ப கொஞ்ச நாள் வந்து காரியங்கள் பேசப்பட்டு போக்குள்ள என்ன நடந்துச்சு, கடைசி ஒரு பாயிண்ட வச்சு அடிச்சாங்கன்னு நடந்துட்டு ஏன்னு சொன்னாங்கண்டா அது இருதயத்துல நடந்துட்டு அதை என்ன செய்தாங்க, முடிச்சாங்க. அடுத்தது வந்து நீங்க அது சர்ச்சையை கிளப்பின. இயேசு கிறிஸ்து எங்க இருந்து பிறந்தாரா, மாட்டு தொழுவத்துல இல்ல,
கிச்சிலி மரத்துக்குள்ள நுவரேலியா கூட்டத்துல நீங்க என்ன செஞ்சீங்க, போயிட்டு வரக்குள்ள அந்த உபதேசம் வந்து என்ன செய்யப்பட்டது, பேசப்பட. இயேசு கிறிஸ்து மாட்டு தொழுவத்துல பிறக்கையில எங்க பிறந்தாரா, கிச்சில. கொஞ்ச நாள் அது பேசப்பட்டுச்சு, அது என்ன செய்யப்பட்டது, கடந்து போனது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்மட திருவோணமலை சபையில என்ன செய்யப்பட்டது, வேதாமானது தூக்கி வீசப்பட்டு என்ன சொல்லப்பட்டுச்சு, இதெல்லாம் காலாவதியாக என்ன செய்யப்பட்டது, வேதாமானது அங்கே கடந்து போனேன். யார நான் பேசிட்டு இருக்கேன்னா அந்த கள்ள உபதேசக்காரர்கள். இப்ப அதாவது லூக்கா 17 மனுஷகுமாரன் வந்து பிரணாம் என்று பேசுற கள்ள உபதேசக்காரர் செய்த காரியங்களை தான் நான் இப்ப பேசி கொண்டிருக்கேன். ஏன்னாண்டா அவங்க வந்து நிலையில்லாத ஆக்கு. இப்ப நாங்க அந்த வசனத்தை வச்சு பார்க்க போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அது காலாவதியாகி போனேன், அதை புறக்கினது நான் தான். பிறக்கும் போதே இந்த நான் அதை சிந்திச்சு, ஆண்டவரே இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு வஞ்சகனை நாங்க என்ன செய்யக்கூடாது, இந்த பலிபிடத்துல ஏத்தக்கூடாதுன்ற ஒரு காரியம். ஆனாலும் ஒரு சௌர காரியம் என்று நாங்க வரும்போது பழச நாங்க என்ன அங்கே இருக்கிற சௌரன் கணவனும் பிரதர், நீங்க மனுஷகுமாரன் அவங்க இருந்தவங்க, ஆனா அவங்களோட பேச்சு இப்பே அப்படி இருக்கு, நீங்க வடிவா கேட்டீங்களான்னு கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா? அப்ப நான் அவங்களுக்கு மறைச்சு சொன்ன காரியம் இல்லை. சரி, ஒரு காரியம் அவங்க இருந்தாங்க, ஆனா அவங்க பேசுறது அப்படி இருந்தாலும் அது இல்லை. ஆனா அப்படி இருந்து நாங்க என்ன செய்யறோம், போன வருடத்துல அதை எடுத்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த உவாசம் தேவையில்லை ரெண்டுட்டு கடைசியா கொரோனா வந்தோடனே முதலாக உவாசம் போட்டு எல்லாருக்கும். அப்ப நாங்க அதுல சந்தோஷப்பட்டோம். ஏன்னா அது அவர் ஏன் அந்த உவாசத்தை அவர் நிப்பாட்டினா, ஒரு நாள் அவர் உவாசம் இருந்துட்டு அவர் என்ன செய்திருக்கிறாருன்னா, வெளியே போகல ஒரு குடிகாரன்ட அடி வாங்கிட்டு. அப்ப நான் ஒரு உவாசம்ண்டா நாங்க என்ன செய்யணும், ஜெயிக்கிறதா இருக்கணும், இது அடி வாங்குறதா இருக்குன்னுட்டு அந்த உவாசமானது என்ன செய்யப்பட்டது, தடை செய்யப்பட்டது. அடுத்தது பாத்தீங்கன்னா திருவோணமலையில சபையில அது என்ன செய்யப்பட்டது, பேசப்பட்ட ஒரு காரியம். என்ன, தோடு போட்டவன் எல்லாம் என்ன செய்யலாது, பரலோகம் போகலான்ற ஒரு காரியம். அது என்ன செய்யப்பட்டது, அங்கே பேசப்பட்ட ஒரு காரியத்தை நாங்க பார்த்தோம். அப்ப ஆனா அது என்ன செய்யுது, அதுக்கு பிற்பாடு நாங்க அந்த போதனையை பார்த்தோம். தோடு போட்டாலும் போடாட்டியும் யாரும் சரீரத்துல பரலோகம் போகலாம். போறவன் மறுரூபம் ஆகினவன் தான் போ. ஏனென்றா இந்த ஓட்டை ஒரு அடையாளமாக இருக்கிறபடினால அந்த ஓட்டையோட அவன் அங்க போயிடும். அதனால கானானுக்குள்ள போனவர்கள் வந்து புதிதாய் பிறந்தவங்க. அப்ப ஓட்ட போடாம உத்தமமா வாழ்கிறவர்கள் தான் அந்த பரலோக ராஜ்யத்துல போவார்கள் என்ற ஒரு பிரசங்கத்தை நாங்க என்ன செஞ்சோம், கேட்டோம். அப்படியாக நாங்க என்ன செய்தோம் என்றால் அடுத்தது வந்து 8ஆம் தூதர் என்ற ஒரு காரியம் இருக்கண்டு இந்தியாவில இருந்து வந்த சௌரன் சுந்தரராஜனோடு என்ன செய்தாங்க தெரியும். இப்படியாக இந்த போதனையானது வந்து அலைந்து திரிகிற எல்லாருக்கும் அந்த காரியம் தெரியும். ஏண்டா இன்றைக்கு இலங்கையிலே வந்து எந்த ஊழியத்துல போய் கேட்டாலும் அந்த ஒரு வஞ்சகனால் ஒரு மனிதனால தான் அநேகர் இடறி அந்த சத்தியமே இன்றைக்கு எல்லா இடங்களிலுமே இல்லாம போறதுக்கு ஒரு காரியம் என்றா அந்த ஒரு காரியம். கடந்த மாதங்களிலே நான் ஒரு கொழும்புல இருக்கிற சவனோடு நான் அந்த செய்தியை குறித்து ஃபைட் பண்ணும் போது நான் அவர்கிட்ட சொன்ன காரியம், இலங்கையிலே 2 வஞ்சகர் இருக்கிறார், அதுல நீங்க 2வது அங்க ஒரு நபர் இருக்கு. ஏண்டா ஜனங்கள் மத்தியிலே ஒரு வஞ்சகமான ஒரு காரியங்களை போதித்து வஞ்சிக்கிற மற்ற உபதேசக்காரர்கள் பாத்தீங்கன்னா செய்தி இதண்டா எல்வன் கேட்டாலும் கேட்காட்டி அது தேவனுக்கு அவனுக்கும் என்ற ஒரு இதுல இருப்பான். ஆனா இந்த காரியமானது பாத்தீங்கன்னா ஊடுரு. ஏண்டா மனுஷகுமாரனுடைய ஊழியம் வந்து தேடுதல் என்று பலிபீடங்களை வந்து தேடி வந்து போய் பிரசங்கிக்கிறான். ஆனா ஒரு மனிதன் அழைப்பின் பேரில தான் அவன் என்ன செய்யப்பட வேண்டும், பேசப்பட வேண்டிய ஒரு மனிதனாயிரு. ஆனா இந்த வஞ்சகர்கள் வந்து என்ன செய்வார்கள், அதுக்கென பல நபர்களை வைத்து கொண்டு அவர்கள் பெண்களை போல என்ன செய்வார்கள், பேசி அந்த பலிபிடங்களை ஆயத்தப்படுத்தி காரியங்களை கொண்டு போறதுதான் இந்த நயவஞ்சகர்களுடைய ஒரு காரியமா. ஏன்னா பாருங்க இப்படிப்பட்ட ஒரு போதனையா தேவும் அவங்க கொண்டு வராங்க. ஆனா மனுஷகுமாரன், அந்த மனுஷகுமாரனுடைய வெளிப்பாடு அந்த செய்தியில் அவங்க சொல்றாங்க, இவ்வளவு காலம் வந்து நாங்க ஒரு காரியத்தில் அறியாம இருந்தோம், ஆனா இன்னைக்கு மனுஷகுமாரன் என்ற ஒரு வெளிப்பாடை நாங்க பெற்றுக்கொண்டோம் என்று காரியங்கள் இருந்தவர்கள் சாட்சி சொல்லுவாங்க. அப்பதான் நான் பார்த்தேன், இந்த காரியங்கள் இனிமேல் வந்து நாளைக்கு நாங்க எக்காரணம் கொண்டு இதுல இணைய முடியாத ஒரு நேரத்திலே நாங்க வந்துட்டோம். இனிமேலும் இலங்கையில வந்து நாங்க இந்த காரியங்களை வந்து நாங்க ஒரு சௌரர்
ஜனங்கள் வந்து ஒரு ஊழியக்காரல தவறாக புரியக்கூடாத ஒரு நோக்கத்துக்காக நாங்க என்ன செஞ்சோம்டா மறைத்து போனோம். ஆனா இப்படிப்பட்டதான நயவஞ்சகர்களை வந்து நாங்க கிழித்தெறியாம நம்ம இருக்க முடியாத ஒரு காரியத்துலதான் இந்த காரியத்துக்கு நாங்க வந்தோம். ஏனண்டா இந்த கள்ள உபதேசத்துக்கு, ஏண்டா அது வந்து காரியம் தேவன் அதற்காக நியமிச்சுட்டா வந்து அது ஒன்றுமே செய்யும். அப்ப அதனாலதான் வேதம் சொல்லுது பிரசங்கமானது 2 விதத்துல நடக்கும். ஒன்று விரோதத்தினாலும் ஒன்று பொறாமையினால் நடக்குது. ஆனா விரோதம் பொறாமையினால் என்ன, இன்னொருவரை காண்பித்து அவங்க என்ன செய்யறாங்க, இது வஞ்சகம். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மனுஷகுமாரனுடைய ஊழியம் பிரணாமுக்குள்ள நடந்தது என்றது ஒரு வஞ்சகமானு சொல்லுங்க. இது ஒரு வஞ்சிக்கிற போதும். சன் ஆஃப் மேன், அந்த மனுஷகுமார் ஒரு மனுஷகுமார். அப்ப தேவன் வந்து இந்த மனுஷகுமார், அதாவது இவரை மனுஷகுமார் என்று சொல்லலாம். ஆனா திகச்சு அதை வெளிப்படுத்துறேன். அதாவது மனுஷகுமாரன் என்பது தேவன் மாத்த. ஆனா வேதத்தில் ஒரே ஒரு இடத்துல எசேக்கியாவுக்கு மட்டும்தான் அது என்ன செய்யப்பட்டது, மனுபுத்திரனே என்று. மற்ற வேற இடத்துல வந்து அந்த மீனிங்ல எழுதப்படையில. அப்ப அதை தீக்கர் சொல்றே, அது ஒரு திஷ்டாங்கமாக, அது தேவனை அவர் காண்பிக்கிறதுக்காக அவனுக்கு மாத்திரம் அது எழுதப்பட்டதாய். ஆனா எங்களுக்கு தெரியும் மனுஷகுமாரன் வந்து ஒரு தீக்கர்சியை குறிக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்துவும் ஒரு தீக்கர்சி. ஆனா தீக்கர்சியிலும் அவர் மேலானவர். அவருடைய பிறப்பு வந்து மேலானதா இருந்து. ஆனா இவங்க என்ன செய்றாங்க, அந்த பிறப்பானது அதை நீங்க எப்படி சொல்லுவீங்க, அவருக்கு வம்ச வரலாறு, அவருக்கு அப்பாட பேர் தெரியும், எங்களுக்கு அம்மாட பேர் தெரியும், அவர் எங்க பிறந்தார், எப்படி மரித்தார், அவர் விவாகம் பண்ண. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. ஆமே. அப்ப ஆனா வந்து அந்த காரியம் வந்து தேவனாயிரும். அப்ப ஏனென்றா இந்த காரியமானது அது இருக்கும், ஏன்னா அது வேதத்தின் காரியமாயிரும். அப்ப அதனாலதான் நாங்க வேத காரியம் என்று வரும்போது நாங்க அந்த பேர்களை நாங்க என்ன செய்யணும், கவனமா தான் வைக்கும். ஏன்னா பேர்ல வந்து ஆழம் இருக்கு. அதனாலதான் யாக்கோபா இருந்தது தேவன் என்ன செய்யறார், இஸ்ரேலா மாறு. அப்ப ஆனா ஜேம்ஸ் என்ற நிறைய பேர் ஆங்கிலத்துல பேரை வைப்பாங்க யாக்கோபோட பேரை. ஆனா அது எப்படி என்று தெரியும். ஆனா வேத காரியத்தின்படி பேர் வந்து ஒரு மாற்றம், ஒரு அர்த்தத்தை அது என்ன செய்யப்படணும், அது கொண்டு வந்து ஆகவும். அப்ப அதே போலதான் நீங்க ஆதியாமம் வந்து 49 எடுங்க. மூன்று 4. ரூபனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பெலகமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமும் உள்ளவன். தண்ணீரை போல கிளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீர்த்துப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினாய். ஆமென். பாருங்க, தண்ணீரை போல தளம்பினவனே யாரு, அந்த ரூபன். ஏனண்டா அந்த ரூபன் என்ற அந்த பேருக்கு பின்னால தேவன் என்னத்தை வச்சுட்டு, அந்த தன்மையை வச்சு யாக்கோபினாலே அது என்ன செய்யப்பட்டுட்டு பேசப்பட்டுட்டு, அது பேசப்பட்டா அது நடந்து. அப்ப பாருங்க, இந்த உபதேசக்காரர்களையும் பார்க்கிற வேளையில ஒன்றிலேயுமே நிலை இல்லாத தண்ணீரை போல அவர்கள் எப்படியானவர்களா, தளம்பினவர்களா இருக்கிற. பாருங்க, ரூபனே நீ என் சேஸ்திர புத்த பார், அவன் தான் மூத்தவன். அதே போல இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சபைகள் வந்து இன்னைக்கு நம்மளோடு இணைகிறவங்களுக்கு வந்து அவங்க எழுதுற கட்டுரைகள் வந்து காரியங்களை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, நாங்க தான் இந்த ஊழியத்தை ஆரம்பிச்ச, நாங்க தான் இதுல முதன்மையானவங்க, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்ட நாங்க, இதுதான் அவங்க எழுதுறாங்க வேத வார்த்தை என்று. பாருங்க, நீ அதுதான். பாருங்க, ரூபனே நீ சேஸ்திர புத்திர பாது, நீ சத்துவமும் என் முதற் பெல, அவன் தான் முதல் ஆனம். அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. பாருங்க, அவன்தான் யாரு, முதன்மையானவன். அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. அததான் வேதமும் சொல்லுது, அதை யாருமே மாத்தேல. அதனாலதான் அந்த காரியத்துல அந்த நிலை இருக்கிறது. நீ மேன்மையிலும் பிரதானவன், வல்லமையிலும் விசேஷம், அதே போல காரியங்கள் இருக்கிறது. ஆனா அடுத்த நாளை சொல்றான், தண்ணீரை போல தளம்பினவனே. தண்ணீரை வந்து நேரா வச்சிருக்கிறது கஷ்டம். அதே போல அப்படிப்பட்டதான இந்த வஞ்சகர்கள் வந்து ஒன்றிலேயுமே எப்படி இருக்க மாட்டாங்க, நிலை இல்லாதவர். அவர்கள் வந்து தண்ணீரை போல வந்து
கிளம்பினவர்களாயிருக்கிறார். அவர்கள் எப்பயுமே ஒரு உபதேசத்துல இலங்கையில நாசமா போன ஒவ்வொரு காரியத்துக்கும் அந்த வஞ்சக காரியம்தான் பிரதானமாயது. ஆனா அந்த சுபாவம் என்ன செய்யறா, அவங்களோட ஆக்டிவிட்டி அங்க கிரியைகள் ஜனங்கள் விழுந்து போயிடுவாங்க. அந்த அர்ப்பணிப்பினாலே அவங்க என்ன செய்வாங்க, விழுந்துருவாங்க. அந்த முகத்தை தொங்க போட்டு இருக்கிற காரியமானது ஜனங்கள் என்ன செய்யப்பட்டுருவாங்க, அது விழுந்து போவார். ஆனா அதுதான் பிரதானமான ஒரு காரியமாயிருக்கு. பாருங்க பாருங்க, தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். என்ன செய்ய மாட்டியா? நீ மேன்மையே அடையலாம். நீ மேன்மை அடையலாது. ஏனென்றா அவன் எவ்வளவுதான் துள்ளினாலும், எவ்வளவுதான் அவன் சேஷ்ட புத்திரபாவனா இருந்தாலும் அவனால என்ன செய்யலாது என்றால் அந்த மேன்மையை அவன் அடையலாம். ஏனென்றா அது சாபமாயிருக்கிறது. உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாயே. அதே போலதான் இந்த வெளிப்பாடு, தேவனுடைய அந்த மனுஷகுமாரன், அது இயேசு கிறிஸ்து, அந்த மஞ்சத்திலே அவன் ஏறினபடினால் அவன் என்ன செய்யப்பட மாட்டான், மேன்மை அடை. அதே போல பழைய ஏற்பாடுல தாயுடைய தகப்பனுடைய தாயோடைய அவன் என்ன செய்யறான், அந்த மஞ்சத்தின் மேலே அவன் ஏறின ஒரு துரோகியாயிருக்கு. பாருங்க, அதே போலதான் இன்னைக்கு எல்லா சபையும் ஊடுருவி எல்லா மஞ்சத்தையும் கெடுக்கிற ஒரு வஞ்சகனுடைய தன்மை இன்றைக்கும் அந்த அதே ஆவி திகசுரா, அந்த ஆவியானது என்ன செய்யப்படாது, அது மரித்து போக முடியாது. அது காலம் காலமாக அது என்ன செய்யப்படும், அது இருந்தே ஆகும். ஒவ்வொரு சபையில உடைச்சு இது ஒரு வஞ்சகம் என்று ஒரு மனிதனோடு இணையும் போது அவங்க என்ன செய்யறாங்க, அதுக்கு யோவான் 2 யோவான்ல அவன் சொல்றான், ஒருவன் முதன்மையாயிருக்கு அவன் விரும்பி அவன் என்ன செய்யறான், நாங்க அவன் இடம் கொடுக்காம எங்களுக்கு விரோதமாய் அவன் பேசி ஒரு சவனோடு இணையே அவன் விடமாட்டான், இணைகிறவர்களே அவன் விடமாட்டான் என்று 2 யோவான்ல வடிவாக எழுதப்படும். அதுல யாருண்டா, அதுல ஒரு மேன்மையாயிருக்கிற மனிதன், ஒரு தாங்கதான் முதன்மையான இன்னொரு ஊழியமானது எழும்பப்படுகிற வேளையிலே அது கீழே கட்டப்பட்டு இருக்கணும். அது எழும்ப விடுகிற வேளையிலே இப்படியான பிழையான வஞ்சல், இது எல்லா சிறு பிள்ளைகளுக்கும் தெரியும். அவர் சன் ஆஃப் மேன், இதை இந்த சபை விசுவாசிக்கிறது. ஒரு சன் ஆஃப் மேன் இயேசு கிறிஸ்து மனுஷகுமார், அவருடைய நாங்க அதை பார்க்க முன்பு நாங்க இங்க வருவோம், ரூபனுடைய இதை பார்ப்போம். பார், நீ மேன்மை அடைய மாட்டாய், உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய். பாருங்க, அவனுடைய வேலையை பாருங்க, அவன் முதன்மையானவன் தான். அதே போல அவனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறுகிறதான் இவனுடைய வேலையுமாயிருக்கிறது. ஏறினாய், நீ அதை தீட்டிப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினாய் என்று என்ன செய்யப்படுகிறது, அந்த வேத வார்த்தை. அதே போலதான் இன்றைக்கு அதுக்காக நான் ரூபன் என்று இருக்கிற மனிதர்களை நான் பேசல, நான் பேசுறது இப்படிப்பட்டதான ஆவி, அது யாருக்குள்ளேயும் அது என்ன செய்யப்படக்கூடாது இருக்கா. அப்படி ஒருவேளை ரூபன் என்ற பேர் வச்சிருக்கிறவங்க மாத்தினா நல்ல. ஏனண்டா அப்படி இந்த உபதேசத்துல தடுமாறி தெரிஞ்சா அவங்க மாறுறது நல்ல. ஏனண்டா அதுக்குரிய சாபமாயிருக்கு. அப்ப பாருங்க, அந்த காரியத்திலே ஏனண்டா இவர்களுடைய காரியம் தாங்க சொல்லுகிறது, நாங்க புரிகிறதான் கார். அப்ப அந்த செய்தியில நான் ஒரு காரியத்தை கேட்டுட்டு நான் இப்ப உங்கள்கிட்ட நான் அதை கேட்க விரும்புறேன். KFC சிக்கன்ல முள் இருக்கா, முள் இல்லையா? ஏன்னா அதுல போதிக்கிறாங்க என்னண்டா, அந்த KFC சிக்கனுக்கே ஒரு வெளிப்பாடு வருது. அப்ப அவங்க KFC-ய பார்த்துட்டு அவர் சாப்பிட்டேறான், ஒரு முள்ளுமே இல்லையா. அப்ப அவர் சொல்றே, அந்த KFC என்றது கெண்டக்கி சிக்கனா. அப்ப அதனால பிரணாம் கெண்டக்கில இருந்தபடினால பாய்லர் என்பது இப்ப நாங்க பாவிக்கிற கோழி அல்ல, இந்த KFC-ய தான் அவர் சொன்னார் ஒரு உபதேசம். இப்ப நான் பார்த்தேன், என்னடா இது, முயலுக்கு தான் 3 காலன்னு பார்த்தா இப்ப காரியம் இப்படிப்பா. அப்ப பாருங்க, அப்ப நானும் ஜோசி, அப்ப அந்த இடத்துக்கு போனா முள்ளில்லாத சிக்கனை சாப்பிடலாம். ஏன்னா இப்ப KFC-ல அப்ப பாருங்க, அது ஒரு ஆணித்தரமா. நான் வேணுமென்னா அந்த செய்தியை நான் அனுப்பு. அப்ப ஏன் நான் இதை சொல்லுறேன்னா, இது வஞ்சகம். நீங்க அந்த செய்தியை கேட்டா, நான் ஏன் நாங்க இதை பேசுறோம்டா, எந்த உலகால ஊழியத்துல நீங்க அறிவீங்க, நான் யார் எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் அது அவங்களுக்கும் தேவனுக்கும் என்ற ஒரு ஆனா நாங்க ஒரு நிர்பந்தத்துல வந்திருக்கிறோம். வேத வார்த்தையின்படி நீண்ட நாட்கள் ஆலோசனை பண்ணி தான் நான் இதுக்கு நான். ஏனாண்டா இந்த சபையானது எதை விசுவாசிக்கிறது, ஏன்னா எங்களுக்கு பின்னால் எங்களை நம்பி தேவன் நிறைய ஜனங்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஒருவன் உண்மையா உத்தமமா உபதேசத்துல நடந்தாதான்
ஜனங்கள் நடப்பாங்க. ஆமென். அதனாலதான் நான் என்ன மாத்திரமில்லை உங்களையும் நான் கேட்கறதுக்கு காரியம், நீங்க உத்தமமா நடங்க, மற்றவங்களுக்கு இடரலாம். நீங்க தவறு விட்டாலும் அந்த தவற நீங்க என்ன செய்யுங்க, மற்றவர்கள் காணாத வண்ணம் நீங்க என்ன செய்யுங்க, காத்து கொண்டு அந்த தவறுக்காக நீங்க ஜெபிச்சு அதுல இருந்து நீங்க என்ன செய்யுங்க, விடுபடுங்கன்னு நான் உபதேசத்தை சொல்லித்தரேன். ஏனென்றா அதுதான் ரகசியம். ஆமென். அப்ப பாருங்க அவனுடைய காரியம். அப்ப பாருங்க அதான் கடைசி நாட்கள்ல என்ன செய்ய, இன்றைக்கு உபதேசங்கள் வரும். அப்ப அது ஆணித்தரமா, சும்மா ஜதார்த்தமா. இப்ப நானும் ஜோசி, எனக்கும் சந்தேகம் அதுல ஒருவேளை ஆணித்தரமா அப்படி இருக்கா, நீங்க தான் சொல்லு. நான் சாப்பிட்டு எல்லா இதுலயும் முள்ளு இருக்குதானே, கேப்சி சிக்கன் சாப்பிடுறேன், ஏன்னா எல்லாத்துலயும் முள்ளு இருக்கு. அப்ப பாருங்க, அப்ப அந்த காரியமானது அதுதான் தீக்கதரிசி சொன்ன அந்த கேப்சி கெண்டைக்கு சிக்கன் தான். அது என்ன முள் இல்லாது தீக்கதரிசி இந்த பாய்லர், அதனால அவர் பாய்லர் சாப்பிடாம விட்டு. அப்ப அதனால இததான் சொல்றார். ஆனா பாய்லர் என்பது எல்லாமே தீக்கதரிசி கொமனாக தான் அது என்ன செய்யப்பட்டது, பேசப்பட்ட. நான் இதை சொல்றேன்டா, அது சில மனிதர்கள் அப்படி இருக்கிறாங்க, எவ்வளவு அறிவாளி அவங்க, எவ்வளவுதான் ஒரு காரியங்கள்ல படிச்சிருந்தாலும் அவங்க நினைக்கிறது தான் சரி. அது ஒரு உபதேசமாய் கொண்டு வரும்போது அது என்ன செய்யப்படும், தவறி போகும். அதே போலதான் அவங்க ஏவும் சொல்றாங்க, தேவம் சொல்றாங்க. ஆனா அங்க சொல்லப்பட்ட காரியத்துல வாபஸ் பெறாதபடினால மனுஷகுமாரன் பிரணாமண்டு முடிக்கிறான். அப்ப அதுக்கு இன்னொரு காரியத்தை அவங்க சொல்றாங்க. லூக்கா 24 எடுங்க பாருங்க, எப்படி பொறுத்துதல். ஏன்டா நீங்க நாங்க ஆரம்பத்தில் இத காரியங்களை கொண்டுதான் நாங்க அவங்கள அதை மூடினாங்க. ஆனா அதை எடுத்து இப்ப ஒரு காரியமா அவங்க என்ன செய்யப்படுறாங்க, அதை சொல்லப்படுகிறத நாங்க பார்க்கிறோம். மத்தேயு 24 அதை எடுங்க. ரைட். அதுல 27 வாசி, ஆங்கிலத்திலேயும் வாசி. கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். ஆமென். ரைட். ஆமென். அப்ப பாருங்க, அதே இப்ப இதுக்கு எப்படி பொருத்தப்படுதுண்டா, ஆரம்பத்துல இந்த சன் ஆஃப் மேன் எங்க பிறந்தார், ஆரம்பத்துல முதல் 2 கிழக்குல. இப்ப பாருங்க கிழக்குல இருந்து அது என்ன செய்யுது, உதித்து மேற்கு. அப்ப பிரண்ணாம் எங்க பிறந்தார், மேற்கு. புரியுதா உங்களுக்கு? இப்ப கிழக்கு பாருங்க, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு கிழக்குல இருந்துச்சு, பிரணாமுடைய பிறப்பு எங்க இருந்துச்சு, மேற்குல இருந்து. அப்ப இதை எப்படி பொறுத்துனா பாருங்க, அந்த மனுஷகுமாரன் கிழக்குல பிறந்தவர் இப்ப எப்படி வாரு, மேற்கு. அப்ப பாருங்க இவ்வளோ ஒரு காரியம். ஆனா வேதம் எதை கூறுதுன்னா, அதை மேற்குல மனுஷகுமாரன் வெளிக்கிற எப்படி என்றா 3 பால், பிதா குமாரன் பரிசுத்தாவி. அப்ப 3வது பால்ல இயேசு கிறிஸ்து எப்படி வெளிப்படலாம், பரிசுத்தாவியார். அப்ப வார்த்தையாக தான் அவர் என்ன செய்யப்படலாம், வெளிப்படலாம். அப்ப அப்படி இல்லாட்டி இப்ப நானும் நீங்களும் ஒரு தனி மனுஷகுமாரனா மாறிடும். ஏன், இப்ப பிரணாமுக்குள்ள பரிசுத்தாவி வாரப்படியாதான் நாங்க யாரா மாறுறோம், மனவாட்டியா மாறும். ஏன்னா தேவன் எங்களுக்குள்ள வார். அப்ப பிரணாமுக்குள்ள இப்ப பாத்தீங்கன்னா பிரணா எப்பயே பிறந்துட்டு 1909 அவர் பிறந்துட்டு. அப்ப மனுஷகுமாருடைய டைம் எப்ப வருது, 1963 தான் அவர் இறங்கி வாரு. புரியுதா அவங்களுக்கு? அதுக்கு முன்பாக 7ஆம் தூதன். அப்ப வேதம் என்ன சொல்லுகிற, 7ஆம் தூதன் சத்தமிடுகிற நாட்கள்ல என்ன நடக்குமா, தேவ ரகசியம். அப்ப அது மட்டும் யாரு, தூதன். தூதன் என்றா செய்தியாளன், பிரசங்கி. தீர்க்கதரிசி என்ற என்ன அர்த்தம் என்றா பிரசங்கி என்றது அர்த்தம். ஆனா இயேசு கிறிஸ்து என்பது தேவனா, அந்த மனுஷகுமாரனோட யாரையும் ஒப்பிடப்படையில. அது ஒருவரே ஒருவர், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார். அப்ப பாருங்க இந்த வார்த்தைய மின்னல் கிழக்குல பாருங்க, அது மேட்சிங் ஆகுது.
ஆனா அந்த மேற்குல பிறந்த அவருக்குள்ள தேவன் அங்க வாரு. ஆமென். அதுதான் காரியம். இப்ப நாங்க ஒரு காரியம் அப்ப இப்ப என்ன சொல்றாங்கன்னா அது வந்து லூக்கா 17 பாருங்க, அது வெளிப்படுதல் அடுத்த அந்த காரியங்களை வச்சு அவங்க சொல்றாங்க. நேரம் போது பாரு. இப்ப பாருங்க, நாட்களில், அதாவது நாட்கள் அதுக்கு பிறகு வெளிப்படும் நாள், அப்படியாக அவங்க என்ன செய்யறாங்க கொண்டு வர. அப்ப இதுல காரியமானது என்னன்னா அந்த நாட்கள்ல தான் அவர் என்ன செய்யற, தேவன் அவருக்குள்ளாக என்ன செய்யற தன்னுடைய ஊழியத்தை, அதான் தீர்க்கதரிசியுடைய 3ஆம் எழுப்பு என்பது வார்த்தை பிரசங்கிக்கப்படுது. அப்ப அந்த வார்த்தை பிரணாமுக்குள்ள வருது. அதான் அந்த முத்திரைகள். அது மனுஷகுமாரன் அல்ல, மனுஷகுமாருடைய வார்த்தை. அதான் 7ஆம் முத்திரை எப்ப திறக்கப்பட்டது? 1963. யார் வெளிப்படக்குள்ள விட்டது? மனுஷகுமார். அதான் 3ஆம் எழுப்பு. அப்ப 3ஆம் எழுப்பு என்பது அது வார்த்தையா இருக்கு. அந்த வார்த்தையா இருக்கிற தேவன் மனுஷகுமாரனா வெளிப்படுற பிரணாம் அல்ல. அவர் என்ன செய்யற, இந்த மனித தீர்க்கதரிசிக்குள்ளாக தேவன் வார்த்தையாக, தேவ ரகசியம்தான் மனுஷகுமார் என்பது. அது என்ன செய்யப்படுது, பொருட்படுகிறதாக இருக்கிறது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க. இதை வாசிச்சு நான் முடிக்கிறேன். ஏனண்டா இந்த காரியம் ஏன் பேசப்பட்டதுண்டா, நாங்க இத விசுவாசிக்கிறோம், தேவ விசுவாசிக்கிறோம். வந்து ஒரு தீர்க்கதரிசியை குறிக்கிறது, என்பது தேவனை குறி. இப்ப நாங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் வந்து லூக்கா 17 வந்து தேவ குறிக்கிறது. ஆங்கில வேதாமத்துல அழகாக அதே போல 24 மத்திய 24 அது தேவனை குறிக்கிறது. அதுக்கு நான் இப்ப கடைசி காலத்தின் ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள், அதாவது 65ஆம் ஆண்டு செய்தியில நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர் தீர்க்கதரிசி சொல்றேர் பாருங்க, இதை நான் அறிந்து தீர்மானித்து விட்டேன், அந்த நதியினிடத்தில் பிரத்யட்சமானவர் நான் அல்ல. அந்த நதியினிடத்திலே பிரத்யமானவர் நான் அல்ல. அவர் பிரத்யமாகும் போது நான் அங்கு நின்று கொண்டிருந்தேன். யாரு? தேவன் பிரத்யமாகும் போது நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன். ரைட். இந்த அற்புதங்களை எல்லாம் செய்பவன் நான் அல்ல, வரப்போகும் காரியங்களை பிழையின்றி அறிவிப்பவனும் நான் அல்ல. அவர் இத்தகைய செயலை புரியும் போது நான் அவர் அருகிலே இருக்கிறேன். அவர் எண்ணத்தை தம் சத்தமாக உபயோகித்து வருகிறார். என் மூலம் அவர் பேசுவதற்கென்று என்னை அவர் முற்றிலுமாக அர்ப்பணித்து விட்டேன். பாருங்க, அடுத்த பந்தியில அது 7ஆம் தூதன் அல்ல, அது மனுஷகுமாரன். வெளிப்படுத்தலாகும். அது தூதன் அல்ல, மறைபொருளாயிருந்த தேவனுடைய ரகசியம் வெளிப்படுத்தலாகும். அது மனிதன் அல்ல, அது தேவன். எது? லூக்கா 17. தூதன் மனுஷகுமாரன் அல்ல. யாரா? இத நீங்க திரும்ப போய் பாருங்க. நாங்க கொமனா ஆரம்ப நாட்கள்ல இடியா ஒரு மனுஷகுமாரன், யோவா அப்படி எப்படி கொமனா சொன்ன. ஆனா மனுஷகுமாரன் என்று மற்ற தீர்க்கதரிசியில நாங்க ஒப்பிடையில. வடிவ ஆழமா பாத்தீங்கன்னா மனுஷகுமாரன் என்பது தேவனை மாத்திரம்தான் புரியுதா? ஆனா அந்த எசேக்கியாவுக்கு மாத்திரம்தான் ஸ்பெஷலா கொடுத்தார். அதுவும் திகர் சொல்றேன். நான் அதை எடுத்தேன். அதை நான் இப்ப இதுக்குள்ள டைம் இல்லாதால வச்சுட்டு போன. அவர் சொல்றேன், அது இயேசு கிறிஸ்துக்கு ஒரு அடையாளமாக அது என்ன செய்யப்பட்டுச்சு. அவன் எசேக்கியாவை கொண்டுதான் நிறைய அடையாளங்கள் என்ன செய்யப்பட்டது. அவன் தான் ஒருத்து கழிச்சு படுக்கிறான், எத்தனையோ நாள் படுக்கிறான், நிர்வாணமா படுக்கிறான், அடைய செய்து கொடுக்கிறான். இது எல்லாமே ஒரு காரியம் அவர். ரைட். அவரால் அனுப்பப்பட்ட தூதன் மனுஷகுமாரன் எனப்படுவது கிறிஸ்து. அவர் வடிவா சொல்றேன், அது நான் அல்ல, அது வந்து கிறிஸ்து. அவரை தான் நீங்கள் புசித்து வருகிறீர்கள். யார புசிச்சு வர்றீங்க? அந்த வார்த்தை. இப்ப வெளிப்பட்ட வார்த்தை தான் மனுஷகுமாரன். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த சரீரம் அல்ல. நாங்க வார்த்தையை புசிக்கிற அந்த பாடு. ஏன்னா இயேசு கிறிஸ்து மீண்டும் பூமிக்கு வரையலாம். அப்ப இன்றைக்கு அவர் எப்படி வந்திருக்கிறேன்டா, வார்த்தையை வந்திருக்கு. அப்ப வார்த்தையா வர்ற வேளையில அவர் பரிசுத்த ஆவியான ரெவிடத்திலும் வரலாம், உங்களுக்குள்ளேயும் வரலாம், பிரணாமுக்குள்ளேயும் வரலாம். அப்ப ஆனா அவர் ஒரு தனிய சரீரத்தை எடுக்கலாம். ஏன் தனியா எடுத்தது ஒரே ஒரு முறை. அது யாரு? அது இயேசு கிறிஸ்து என்ற உருவம் மாத்திரம். வேறொரு நாள் ஆரம்பத்தில் மெல்கிதேசா வந்து உருவத்தை மாற்றி வந்து, இது உருவமாவே வந்து பாருங்க, உருவத்தை மாற்றி வந்தேர், உருவமா வந்தேர், இப்ப ஆவியா வந்திருக்கு. இப்ப உங்க மத்தியில வார்த்தையாக இருக்கு. அப்ப அதனாலதான் நாங்க வார்த்தை பேசும்போது அவர் இருக்கிறார் என்ற நிச்சயம் இருக்கு.
என வார்த்தை எங்களுக்கு அப்படி சொல்லுது. அவர் உண்டென்றும் தம்மை தேடுறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். ரைட், அவரை தான் நீங்கள் நீங்கள் மனிதனின் வார்த்தையை புசிக்கவில்லை, மனிதனின் வார்த்தை தவறு ஆகி போய்விடும். ஆனால் நீங்கள் என்றென்றைக்கும் தவறாத மனுஷகுமாரன் சரீரமாகிய வார்த்தையை புசித்து வருங்கள். கடைசியில ஜெபிக்கிற பாருங்க, அன்புள்ள பிதாவே, இது மிகவும் கடினமான காரியம். ஏண்டா நீங்க இந்த பாயிண்ட விவரிக்கிற கஷ்டம். ஏன்னா அது அப்படியே நூலளவு தான் வித்தியாசம். ஏன்னா சொல்லப்படுற எல்லாமே பிரணாம குறிப்பிடுற மாதிரி தான் அது இருக்கு. ஏன்னா அது எல்லாமே அவர். ஆனா உங்களுக்கும் எனக்கும் தான் தெரியும் அது அவர் அல்ல, அவருக்குள்ள இருக்க தேவனை குறிப்பிடு. அதால அந்த வஞ்சகம் தான் ஒன்று. 100 சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. பிசாசு ஏவாளுக்குள்ள எதை வச்சான்? ஒன்றுதான். ஆனா என்ன நடக்குற, அந்த ஒன்று அவரை மனுஷகுமாரன் மாதிரி காண்பிக்கிறது. ஆனா அது ஒரு மனுஷகுமாரன் அல்ல. மனுஷகுமாரன் என்பது இயேசு கிறிஸ்து. பாருங்க, வடியா ஜெபிக்கிற பாருங்க, இது மிகவும் கடினமான காரியம். ஒரு மாடினன் செய்யக்கூடிய சுலபமான காரியம் அல்ல இது. இது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். இது தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்று நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே ஜனங்கள் நடக்கட்டும் என்று அவர் சொல்ற. நேரம் போனபடி அடுத்த கேள்வி பதிலுக்கு வாரம் பாருங்க. நேரடியாவே வருது கேள்வி. சரியா? என்ன கேள்வி? சிலர் சௌரன் பிரணாம் மனுஷகுமாரன் என்கிறன. என்னையா? அதாவது கேள்வி பதில் ஆங்கிலத்துல நீங்க போய் பார்க்கல. 291வது கேள்வி நீங்க இப்ப போன்லயும் அடிச்சு பார்க்கலாம். 291வது கேள்வியா? அதாவது கேள்வி பதில்ல 1964 முன்னுக்கெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் எடுக்கலண்டா 63க்கு பிறகுதான் சொல்றது ஆக்கள் நம்புவாங்க. அப்ப இது 64ஆம். நேரடியா கேள்வி பாருங்க. சிலர் சௌரன் பிரண்ணா மனுஷகுமாரன் என்கின்றன. என் கருத்தின்படி அக்கினி ஸ்தம்பமே மனுஷகுமாரன், நான் தவறா என்று அந்த சௌரன் கேட்கிற. அப்ப அவர் சொல்ற பாருங்க, நல்லது, அது ஒரு நல்ல கேள்வி, மிகவும் நல்ல கேள்வி. நான் அந்த மனுஷகுமாரன் அல்ல, ஒரு மனுஷகுமாரன். அவர் என்ன சொல்ற? நான் அந்த மனுஷகுமாரன் அல்ல, நான் ஒரு மனுஷகுமார். இவரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. என்னையா? இத நிறைய வித்தியாசம் உண்டு. இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன், தேவகுமாரன், தாவீதுங்குமாரன். அவர் மட்டும்தான் இவ்வளவு மனுஷகுமாரன், தேவகுமாரன், தாவீதுங்குமாரன். ரைட், அதுக்கு நான் நிறைய இருக்குது பாருங்க. கீழே அவர் சொல்றேன், கேளுங்கள், சில சமயங்கள் இதை நான் கூறு, ஏனெனில் தீக்கர்சி என்னும் ஆங்கில சொல் பிரசங்கி என்று அர்த்தம் கொண்டது என்று தீக்கர் சொல்லு. எனவே நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷகுமாரன் அல்ல, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷகுமாரன் அல்ல, நான் அவருடைய தீக்கரிசி என்று உரிமையும் கோருவதில்லை. அநேக முறை ஏண்டா அவர் அது என்ன அர்த்தத்துல நான் தீக்கரிசி என்று சொல்றேன்டா, தீக்கரிசி என்று நானும் சொல்லலாம். ஏன் தீக்கரிசி என்ற என்ன அர்த்தம்? பிரசங்கி. பிரசங்கிக்கிற எல்லாமே நான் தீக்கரிசி. ஆனா தீக்கரிசி ஒரு ஃபெசிலிட்டி, ஒரு என்ன சொல்ற நன்மை, ஒரு காரியத்தை கொடுக்குறாரு. என்னண்டா இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியக்காலுக்கு நீங்க தீக்கரிசி. அன்னைக்கு மிகாயா எலியா சொன்ன தீக்கர்சனத்தை மிகையா புதுசா சொல்லல சொன்னான், இவண்டத நக்குமன். ஏடா எலியா சொன்னதை எடுத்து சொன்ன. அதே போல எங்கட எலியா சொன்னதை நான் சொல்றேன், நீங்களும் சொல்றீங்க. அதனால நீங்களும் நானும் எப்படி அழைக்கப்படுறோம்? தீக்கர்சி. ஏண்டா வரப்போறத தீக்கர்சனமா உரைக்கிற. அதனால தீக்கர்சி என்ன அநேக அர்த்தங்கள் கொண்டு வரும். ரைட், அடுத்த கேள்விக்கு போ. இன்னொரு கேள்வி பாருங்க. எப்படி ஏண்டா அவங்க சொல்றாங்க, சூப்பரா சொல்றாங்க. எப்படி ஏண்டா தயவு கூர்ந்து விளக்குங்கள். 329வது கேள்வி, தயவு கூர்ந்து விளக்குங்கள். சௌரன் பிரணாம் ஒரு மனிதனை காட்டிலும் மேலானவர் என்று அவரால் சிருஷ்டிக்க முடியும் என்றும் இயேசு காண்பதற்கு சௌரன் பிரணாமை போல இருக்க வகையொன்றும் என்றும் ஜனங்கள் கூறுகின்றனர். பாருங்க எப்படி கேள்வி. என்ன கேட்கிறாங்க? சௌரன் பிரணாம் ஒரு மனிதனை காட்டிலும் மேலானவர் என்றும் அவரால் சிருஷ்டிக்க முடியும் என்றும் இயேசு, யாரு? இயேசு காண்பதற்கு சௌரன் பிரணாமை போல இருக்க வகை உண்டு என்றும் ஜனங்கள் கூறுகின்றன என்றவன தீக்கர்சி சொல்றேர். பாருங்க, இப்பொழுது சௌரன் பிரணாமே காண்பதற்கு இயேசு உங்களை போல இருக்க வகை உண்டா, அல்லது நீங்கள் இயேசுவா? அப்படி ஏதாவது ஒன்று விதத்தில் அது முற்றிலும் உண்மையா, மற்றொரு விதத்தில் அது அந்தி கிறிஸ்து. அது உண்மைக்கும் தவறுக்கும் உள்ள வித்தியாசம். தீக்கர்சி அப்படி சொல்றவங்க யாரா? அந்தி கிறிஸ்து. என்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நபராக செய்வது அந்தி கிறிஸ்து. ஏனெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அந்த நபர்
உன்னதத்திலும் மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உள்ளார். உட்கார்ந்து கொண்டு மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் வருவார். ஆனால் அவருக்குள் இருந்த அவருடைய ஜீவன் என் மேலும் அவரை பெற்றுள்ள உங்கள் மேலும் தங்கியிருக்கும் விஷயத்தில் அது முற்றிலும் உண்மை. புரியுது அவங்களுக்கு? இதை விட நிறைய இருக்கு. இந்த பாருங்க, நிறைய. இது சூரியோதயத்தில். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மனுஷகுமாருடைய அடையாளம் தான் அண்டு வானத்துல தோணுது. மனுஷகுமாரோட அடையாளம் தான் வானத்துல தெரியும். அதனாலதான் நீங்க பாருங்க, அந்த இந்த வெளிச்சம் இருக்கு, அந்த வெளிச்சத்தை மட்டும் தனியா வச்சிருப்பாங்களே, அவங்களோட இங்க கவனமா இருக்கும். அந்த எப்படி என்ன சொல்ல, மேகஸ்தம்பத்துல போட்டோ, இப்ப எங்கட மேகஸ்தம்பத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கு. அப்படி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பிரணாம விசுவாசிக்கிறவங்க தான் அதை வச்சிருப்பாங்க அதிகம். புரியுதா? அதை நீங்க கேட்டு தெரியுங்க. அப்படி இல்லாம அதை மட்டும் இயேசு கிறிஸ்துவோட படம் வைக்காம அதை மட்டும் வைக்கிறவங்க அந்த கொள்கையுடையவங்க. ஏன்னா அந்த நாள்ல, ஏன்னா வேதம் என்ன சொல்ல, மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் நடக்கும். அப்ப மனுஷகுமாரன் வெளிப்பட்ட நாள் 1963 எடுத்துட்டு அந்த மேகம் அது பிரணாம அங்க கொண்டு போனபடினால அந்த மனுஷகுமாரன் பிரணாமன்றவங்க தான் அதை வச்சிருக்காங்க. அதனால சில பேர் பிரணாம அதுக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாங்க, நாங்க இயேசு கிறிஸ்துவ பொருத்தின மாதிரி அதை பொறுத்து. அப்ப அதனால நான் இதை வாசிச்சு முடிக்கிறேன் பாருங்க. இது சூரிய உதயம், இதுவும் 65ஆம் ஆண்டு. நீங்கள் இந்த படத்தை இவ்விதமாக திருப்பினால் நீங்கள் கிறிஸ்துவை காணலாம். அப்ப நீங்க அந்த படத்தை திருப்பினா பிரணாமையில யாரை காண்றீங்க? இயேசு கிறிஸ்துவ முகத்தை. வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகி அவர் தலையில் வெள்ளை டோப்பாவை அணித்து கொண்டு பரிபூர்ணமாக கீழே நோக்கி பார்த்து கொண்டிருந்ததை கவனித்தீர்களா? உங்களால் அவருடைய கண்களையும் மூக்கையும் வாயையும் காண முடிகிறதா? ஆமேன். அவர்கள் புகைப்படத்தை எடுத்த விதத்திலிருந்து சற்று இவ்விதமாக வலது பக்கம் திருப்பினால் அது இவ்விதமாக இருக்க வேண்டும். ஆமேன். அடுத்த 16வது பந்தி. அந்த படத்தில் உள்ள கருப்பான பகுதியை நீங்கள் அவருடைய முகத்தையும் அவருடைய தாடியையும் அவருடைய கண்களையும் பார்த்தீர்களா? அவர் பார்த்து கொண்டிருக்கிற வலது பக்கத்தில் இருந்து இந்த வெளிச்சம் பிரகாசமாய் வருவதை கவனிங்கள். சிலுவையில் அவர் ஒரு வலது பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்பி அங்கே ஒரு பாவியை மன்னித்தார். அவருடைய உயிர்த்தலின் பிரகாசத்தில் நாம் அவருடைய நாமத்தில் இன்னும் முன்னேறி செல்லலாம். அதே போல அந்த வெளிச்சம் யாரை பார்க்குது? மணவாட்டிய பார்க்கு. ஆமே. அண்டு வலது பக்கத்துல இருந்த யாரை பார்த்தது? கல்லனை பார்த்து ரட்சிக்க. அதே போல இன்றைக்கு அவர் வந்தது யாரை பார்க்க? எங்களை. அப்ப வானத்துல தோன்ற ஏன்னா இந்த வேதாமத்தில மனுஷகுமான அடையாளம் மனுஷக்காரன் தோன்றுவார் என்றவன அவங்க என்ன செய்யறாங்கன்ற அந்த மேகஸ்தம்பம் பிரணாம வெளிப்படுத்தின அது ஒரு அடையாளம். அது யாரையும் இல்லை, அது இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருக வார்த்தை முத்திரை திறக்கப்பட்டு வெளிப்படுதல தான் அது என்ன செய்யப்படுகிறது? குறிக்கிறதாய். பாருங்க, இப்படிப்பட்டதான ஒரு காரியத்துல நாங்க என்ன செய்ய வேண்டும்? கவனமாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிட்டா அது முழு காட்சியை மாத்திரும். ஏன்னா இப்ப நான் சொல்றேன், உதாரணத்துக்கு இவர் மனுஷகுமார். அப்ப நீங்க எல்லாம் நான் ஆதாரத்தை போட்டு காட்டிட்டேன், எல்லாம் முடிஞ்சு. கொஞ்ச நாள் போகக்குள்ள நான் என்ன சொல்லுவேன்? இவர் அன்றைக்கு மனுஷகுமார இயேசு கிறிஸ்து. அப்ப சீசர்கள் அவரை என்ன செய்யல, கண்டுகொள்ளல. ஏதோ தேவன்ட்டு இருந்து வாழ்ந்து. ஆனா அவர் போகிட்டவாக அவர் ஆண்டவர் என்று தெரிஞ்சிச்சு. ஓமா இல்லையான்னு சொல்லி. அப்ப உடனே மற்ற யூதருக்கு இயேசு கடவுள் என்று தெரியா, 11 பேருக்கு அவர் கடவுள் என்று தெரியும். அப்ப நான் சொல்லுவேன் என்னன்னா, நீங்க இவரை மனுஷகுமார் மற்றவனுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியணும் தானே இவர் தான் மனுஷகுமாரன். அப்ப அப்படியா? அடுத்த ஓட்டம். இதுதான் வஞ்சகம். இப்ப உதாரணத்துக்கு இலங்கையில வந்த ஊழியத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டார் என்ற ஒரு போதனை 2000 சொச்சத்துல வந்துச்சு. எல்லாரும் ஆமேனண்டாங்க. அது உண்மை. ஆனா அது ரகசிய வரும், அது பாட் முடியும். ஆனா காலப்போக்குல அவர் வந்துட்டாண்டா 1 கொரிந்தியர் 11 அவர் என்ன சொன்னேன்? நான் வருமளவும் இதை புசி. அப்ப வந்துட்டேன்டா என்னத்துக்கு உங்களுக்கு? அப்ப முதலாவது நின்றது என்னது? இப்ப நான் நடந்ததை சொல்றேன், நான் சும்மா சொல்லல, இதுதான் வந்த. அப்ப அதனால எல்லாரும் அதை விசுவாசிச்சாங்க. ஊழியம் வல்லமையா நடந்துச்சு. அப்ப அவங்க கேட்டது வந்துட்டேறன்னு, எல்லாம் வந்துட்டு ரைட். கொஞ்ச நாள் போகட்ட வந்துட்டு ரைட், நான் வருமளவும் அதை புசிங்க. அப்ப வந்துட்டேறண்ட ஏன் புசிக்கல? அப்ப 1000 வருஷம் முதல் டாபிக் என்ன? கொமினியன் தேவை. அப்ப அவர் தண்ட ஜனத்தை அறிஞ்சிட்ட இனி யாரும் ரட்சிக்கப்படையில. அப்ப நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? இதுதான் வெளிப்பாடு. அப்ப இன்றைக்கு அவங்க சொல்றாங்க, நாங்க கும்பிடையில
நாங்க அவர் மனுஷகுமாரன்னு சொல்றோம். நான் ஏற்றுக்கொள்ளலாம். நீங்க ஏற்றுக்கொள்ளலாமா? இல்ல. அந்த மனுஷகுமார யாரு? இயேசு கிறிஸ்து. இவர் மனுஷகுமாரண்டா வணக்கத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது. ஆமே. ஏனென்றா பிரஜாதிக்கு வெளிப்பட்ட தேவனாக இவர் மாறிடுவேன். புரியுதா உங்களுக்கு? இந்த வெளிப்பாடு புரியுதா? ஏண்டா அது அச்சொட்டாக அது சொல்லப்பட்டது. ஆனா ஒரு தீர்க்கதரிசிக்குள்ளாக தான் அது என்ன செய்யப்பட வேண்டும்? அது பேசப்பட வேண்டிய ஒன்றாயிருக்கிறது. ஆனால் தேவன் காரியங்களை அவர் என்ன செய்கிறார்? அங்க ஏற்படும். அப்படி பல இன்னைக்கு இலங்கையை பார்க்கும்போது ஒரு சீரழிவான காரியத்திலும் இன்றைக்கு வஞ்சகத்திலும் அது பல ஊழியங்கள், பல கள்ள ஊழியக்காரர்கள் இது மேய்ந்து போட்ட ஒரு இலங்கை ஊழியமாக அது இருக்கு. அதுக்கு எல்லாமே அந்த வஞ்சகமான ஒரு காரியம். அப்ப அதனாலதான் அது என்ன செய்யப்படும்? ஒவ்வொரு காரியம் அதுக்கென காரியங்களை உடையவர்கள் அவங்க இருக்கிறாங்க. அதுக்காக தேவன் நியமித்திருக்கிறார். அதை நாங்க ஒன்றுமே செய்யலாம். நாங்க வார்த்தையை மட்டும்தான் நாங்க என்ன செய்யலாம்? வச்சு அவங்களோடு நாங்க யுத்தம் பண்ணலாம். ஏனண்டா இது சமரசமே இல்லை. ஆமே. இது இன்றைக்கு நேற்று நாங்க கொண்டு வந்த காரியம் அல்ல. 4 வருடமாக நாங்க போதிச்சு வைக்கிறோம். இந்த காரியம் முழுக்க சேமிப்பாக அது என்ன செய்யப்படுது இருக்கு. ஆனா அவங்க பேசுற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆதாரம் இல்லை. நான் போன வருடத்துல நிறைய ஆடியோவை அழிச்சேன். ஏனென்றா ஒரு சௌர சினேத்துக்குள்ளாக இணைப்புக்குள்ளாக வந்த பிற்பாடு நம்ம ராப்போஜன் எடுக்கும்போது இன்னொரு சவனுடைய காரியம் வைக்க கூடாது. அதுலதான் கிச்சிலி மரத்திலிருந்து என்ன கல்யாணம் நடந்துட்டா நடக்கலையா ஏன்னா எல்லா காரியம் மனுஷகுமாரனுடைய காரியம் எல்லாமே அதுல இருந்து. ஆனா இன்றைக்கு இப்ப ஆதாரத்தோடு இருக்கிறது. ஏனண்டா அத காரியங்களை உடையவன். அப்ப அதெல்லாம் தான் யோசிச்சேன். பாருங்க, அந்த இடத்துல இந்த சபையை குறித்து போதிக்கப்படுகிறது. ஏனண்டா நான் 2-3 வாரத்துக்கு பிற்பாடு நான் அந்த இடத்துக்கு எனக்கு அழைப்பு விட்டுருந்தான். அப்ப அதனால அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு காரியம் நடந்தா ஜனங்கள் இழுப்பாங்க. ஏனண்டா அது என்னுடைய காரியம் அல்ல, அது மலையின் மேல் உள்ள கவர்ச்சியாயிருக்கிறது. ஆமே. தேவன் ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்தா ஒரு கவர்ச்சி இருக்கு. ஜனங்கள் அதை என்ன செய்வாங்க? வாஞ்சிப்பாங்க. அதனால நான் வராதபடி அந்த காரியங்களானது அச்சொட்டாக சொல்லப்பட்டு. ஏனண்டா அவங்க சொல்றாங்க அதுல நான் இப்ப போதிக்கிறேன் அது மனுஷகுமாரன். ஆனா இன்னொருவர் அடுத்த வாரங்கள்ல மனுஷகுமாரன் ஊழியம் பண்ணுவார். என்ன செய்யப்படும்? அவங்க கேட்கிறாங்க என்ன செய்யப்படும்? அப்ப இது இப்படி இருக்கும்போது எப்படி நீங்க அதை செய்யலாம்? அந்த வஞ்சக காரியத்தை எப்படி நீங்க எடுக்கலாம் என்று யாருக்கு? விதவையாயிருக்கிற சபைக்கு அவங்க என்ன செய்யப்படுறாங்க? அது போதிக்கப்படுறாங்க. அப்ப அது விதவையாயிருந்தா அது எப்படி இருக்கும் என்று காரியங்கள் வேதத்துல ஆழமாக இருக்கு. நான் ஒரு நாள்ல அந்த விதவ சபையை குறித்து நான் அந்த இல்ல வேதத்துல விதவையை குறித்து நான் சபைகளோடு ஒப்பிட நான் விரும்புவேன். ஏனண்டா வேதம் ஒரு ஆழமான காரியங்களை அதை போதிக்கிறது. ஆனா நாங்க பயப்பட தேவையில்லை. ஏனண்டா தேவனுடைய வார்த்தை இது நான் சொன்னாலும் சொல்லாட்டி நீங்க எதை ஏற்றுக்கொள்வீங்க என்பது தேவன் அறிந்தார். ஆமே. அதனால ஆனா சபையானது எதுல இருக்கணும் என்பதுக்காக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஏனண்டா இந்த சபையை குறித்து தவறாக ஏன்னா ஆரம்ப நாட்கள்ல பாத்தீங்கன்னா மனுஷகுமாரனுடைய பாயிண்ட் இதை நான் சொல்லக்கூடாது, நான் சொல்றேன். ஏனண்டா மனுஷகுமாரனுடைய ஃபைட் அங்கே துவங்கின 4 வருடத்துக்கு முன்பாக அங்கே இலங்கை பூராக பரப்பின காரியம் நான் தீர்க்கதரிசியை மறுதளிச்சு போயிட்டேன். என்னோடு இருக்கிற சௌரன் அங்க எரிக்கு சாபனத்துக்குள்ள போயிட்டார். அப்ப இப்படியாக ஜனங்கள் என்ன செய்வாங்க? அதை சொன்னோன்னா விலகிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஜனங்கள் ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கையில இருக்கிறாங்க. அப்ப அதனால காண்கிற வேளையில ஜனங்கள் காண்கிற வேளையில அவங்க சொன்னாங்க நீங்க செய்தியை பேசுறீங்க, ஆனா நீங்க செய்தியை பிரணாம மறுதளிச்சுட்டு அவர்கிட்ட கேட்டாங்க நீங்க சாபனத்தை போறீங்க, ஆனா நீங்க இந்த நேரம் செய்தியை கேட்டீங்களா, ஆடியோ அனுப்புறீங்க காரியம் என்று சவரன் இருக்கு. பாருங்க எப்படியான ஒரு வஞ்சகமான காரியம். அப்ப பாருங்க இன்னைக்கு கூட்டத்துக்காக ஜனங்கள் ஆனா நல்லது, தேவன் அவர் நன்மையை தான் எப்பயுமே சரி. இல்லாட்டி நாங்க கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் போனோம். ஏன்னா இந்த முறை நிறைவாக அங்கே நாங்க செய்திருந்தாலும் நாங்க என்ன செய்யோம்? அந்த நேரங்கள்ல எங்களுக்கு எண்ணம் அதிகமாக நாங்க பிரயாசப்பட்டு செய்ய வேண்டிய காரியம். ஆனா அதெல்லாம் அங்க என்ன செய்யப்பட்ட? தடை செய்ய. என்ன காரியம்? அங்க கொழும்புல இருக்கிற ஒரு 1000 வருஷ சவரன் என்னோட போட்டோ எடுத்தபடினால அதை போட்டு பிரசங்கிச்சாங்க. ஜனங்கள் இங்க 6 பேருக்கு ஆடியோ அனுப்பிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? அதை அவரோடு சேர்ந்துட்டபடினால் இப்படியான ஒரு ஐக்கியத்துக்குள்ள எப்படி போவீங்க? நான் ஒன்றுமே சொன்னேன். ஏனண்டா நான் மௌனமா இருந்தேன். என்னண்டா முட்டாள்கள் நம்புவாங்க.
ஒரு உண்மையானவன் என்ன செய்வான், கால் பண்ணி கேட்பான். ஆனா என்ன செய்யப்பட்டது, ஆனா அது முடிஞ்சோன்னா அது மறைஞ்சிட்டு இப்ப எப்படி வருதுன்னா அவங்களுக்கு தெரியும், இங்க வந்து அவ்வளோ பலிபடமும் அங்க நான் போவேன்னு தெரியும். ஆமேன். ஏனென்றா சாலமோனிலும் பெரியவர் அங்கே. ஏன்னா ஜனங்கள் வந்து வார்த்தையின் கண்டோன்னு அவங்க மறந்துடுவாங்க, எல்லாமே தங்களை அவங்க மறந்துடுவாங்க, அது என்னட்ட ஒன்றுமே இல்லை. ஆனா சத்தியத்துக்காக ஜனங்கள் வாங்கிப்பாங்க. பலிபடமானது சிரமாய் வர வேண்டும் என்று அங்கே விரும்புவாங்க. ஆனா இந்த நய வஞ்சகர் வந்து கூட்டம் கூட்டமாக, அப்ப அதுக்கு ஒரு போதனை என்னன்னா, மனுஷகுமாரன் பாவியை ரட்சிக்க அவர் தேடி வந்தார், அதனால நாங்க தேடிதான் போவோம். ஆனா வேதம் அப்படி தேடணும், அங்கே ஜெபிக்கணும், அதுக்காக தொலைந்திருந்த. ஆனா சபையெல்லாம் தேடி தேடி பிரசங்கிக்க வேண்டும் என்பது காரியம். அதனால இந்த நயவஞ்சகர்கள் காலப்போக்கில இந்த வஞ்சகத்தை அவங்க போதிப்பாங்க. ஏனென்றா இன்னைக்கு அவங்களுக்குள்ளாக அந்த பவுல் சொன்னது போல அவங்க விதைக்கிறாங்க பலனில். இன்னைக்கு சபையானது உடைந்து உடைந்து சுக்குநூறாகி அங்கே ஒன்றுமே இல்லாம போடிபடியா ராஜ்யத்தை கட்டியமைக்கிறதுக்காக இன்னைக்கு விவாக முறைகள்ல இணைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு இன்னைக்கு அந்த கூட்டமாக இருந்து திரிகிறார்கள். பலிபீடம் இல்லை, அதனால ஜனங்கள் இல்லை, ஊரெல்லாம் திரிந்து மேய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அதனால அவங்களுக்கு என்ன பயம், அதனால இந்த வஞ்சகத்தை அவங்க என்ன செய்யறாங்க, திணிக்கிறாங்க. ஆனா வேதம், ரூபனே நீ மேன்மை அடைய மாட்டாய், நீ தண்ணீரை போல தளம்பினவனே, தகப்பனுடைய மஞ்சத்திலே நீ உள்நுழைந்தவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய் என்றது போல ஒரு காரியத்துல நயவஞ்சகமாய் நடக்கிற காரியமானது அது மேன்மையை அடையா. அதனாலதான் இன்றைக்கு விரோதம் பொறாமையினால இன்றைக்கு பிரசங்கங்கள் ஏற்படுகிறத பார்க்க. அதனால அருமையான ஜனங்களே, இனிமேல் கேட்க போறவங்க இது ஆவிக்குரிய விதமா சிந்திச்சு காரியங்களை நடங்க, எனக்காக ஜெபியுங்க. இப்படிப்பட்ட காரியங்களை பேசுறது காரியம் அல்ல, ஆனா வேத ஒழுங்கின்படி நான் பேசியிருக்கிறேன். ஏனென்றா அது எங்களை அங்க கொண்டு வந்தது நிமித்தம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தெரியும், இன்னொரு வலது போனா நான் இடது போற பக்கம் உடையவன். அதனால கத்தத்தாமை இதிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றா காரியங்கள் வரக்கூட எங்களோட ஆவிகள் அதிலே மாற்றம் அடையக்கூடாது. அதனால சேலஞ்ச், நிறைய காரியங்கள் உண்டு நீங்க அறிந்திருக்கிறீங்க. நாங்க தேவனுக்குள்ளாக வார்த்தையை அறிய அறிய பிசாசு எங்களை நெருங்குவான் என்பதை நாங்க அறிந்திருக்கிறோம். அதனால நான் மீண்டும் கூறுகிறேன், பிரனாம் ஒரு மனுஷகுமாரன் அல்ல, ஆனா அவர் ஒரு மனுஷகுமாரன். தேவன் அந்த மனுஷகுமாரனா இருக்கார். லூக்கா 17 சொல்லப்பட்ட வார்த்தையானது பிரனாம் மூலம் நிறைவேறினது. ஆனா வார்த்தையாகி அந்த மனுஷகுமாரன் பிரனாமுக்குள்ளாக அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அதனால பிரனாம் மனுஷகுமாரன் அல்ல, தேவனே மனுஷகுமார். ஆமென். அதனால அந்த காரியங்கள் மேட்சிங்குக்கு நிறைய காரியமா இருக்கு. ஏண்டா பிரனாமுக்குள்ள தேவன் இருந்தபடினால் அவர் சிருஷ்டித்தேர், அவர் சொன்னது நடந்துச்சு, இயற்கையை கட்டுப்படுத்தினேர், எல்லாமே நடந்தது. அதே போல கல்வாரியிலே வலது பக்க மகனை அங்கே ஒரு கல்லன் அவர் ரட்சித்தது போல தன்னுடைய மரணத்தின் நிமித்தம் மனைவி சுக்குநூறாகி மறித்து கிடந்தா, அவையை கடைசியாக உயிரோடு எழுப்பிதான் அவர் மறித்தார். பாருங்க, எல்லாமே மேட்சிங்கா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப வலது பக்கம், அதே போல பிரனாமோட வலது பக்கத்துலதான் அவருடைய மனைவி மறிச்சிட்டான். புள்ள தொட்டு பார்க்கிறான், அவ உயிர் இல்லை. அப்ப அப்பாட்ட சொல்ற, இவருக்கு எலும்பவே இல்லை, காலெல்லாம் நொறுங்கிட்டு, வாகனம் நேருக்கு நேர் மோதி சுக்குநூறு ஆக்கிட்டு. ஆனா அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இவளுக்கு இரக்கம் செய், இவள் பிள்ளையை பார்க்கணும்னோட உடனே ஜீவன் வருது. ஆமே. பாருங்க, ஏண்டா அந்த அதனால அது நிறைய காரியம் அப்படி இருந்தாலும் அவர் தீர்க்கதரிசியை தன்னுடைய வாழ்க்கையிலே அதெல்லாம் ஒப்பிட்டு கள்ள உபதேசக்காரர் எழும்பி அவர் இருக்கிற காலத்திலே அவரை மனுஷகுமான கொண்டான். அவர் இருக்கும் போதே அதை தெளிவுபடுத்தி கடந்து போனா. இன்றைக்கு ஆதாரம் இருக்கு, நிறைய காரியம் இருக்குது. அதனால நீங்க வஞ்சிக்கப்படையில, நீங்க அதை குறித்து தெரியும் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த காரியங்களை குறித்து நான் பேசுகிறேன். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்க முடிந்த பிற்பாடு சில காரியங்களை குறித்து நாங்க பேசி கடந்து போவோம். நாங்க யாவரும் எழுந்திருப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கதாவே, மகு சோத்ரம் சோத்ரம் ஆண்டவரே, தகப்பனே கூட ஆனபடி நன்றி கதாவே. மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான நேரத்துக்காக உமக்கு சோத்ரம். ஆம் கதாவே, இந்த மகிமையான நேரத்திலே ஆண்டவரே நகவஞ்சமான ஒரு செய்தி கூடாக கதாவே இன்னைக்கு இலங்கையிலே பரப்பப்பட்டு ஒரு ஊழியத்துக்கு எதிராக ஆண்டவரே அது பரப்பப்படுகிறதை நாங்கள் பார்க்கும்போது இது ஒரு ஏளனமாகவும்
ஆண்டவரே, இது நகைப்புக்குரியதாக இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் அதை ஆராய்ந்து ஜனங்கள் புரியவும் அந்த ஊழியமானது எப்படி இருக்கிறது என்பதை அதனுடைய தன்மையை நாங்கள் காண்பிக்கவும் உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே, ஆதியாகமம் 49 சொல்லப்பட்ட அந்த ரூபன் எப்படி இருந்தானோ அதே வண்ணமாக இன்றைக்கு இலங்கையிலே அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கூடாக அந்த ஊழியங்கள் தண்ணீரை போல தளம்பி தகப்பனுடைய மஞ்சத்தை கெடுத்தது போல இன்றைக்கு மனுஷகுமாரனுடைய அந்த வெளிப்பாட்டை கெடுத்த துரோகிகள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த நாட்களிலே உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தின உம்முடைய மேலான அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், கேட்ட செவிகளை ஆசீர்வதியும், இனிமேல் கேட்க போற ஒவ்வொருடைய செவிகளையும் ஆசீர்வதிச்சு ஆண்டவரே, முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்பார்கள் என்பதை நாங்கள் அறிந்தபடினாலே நிச்சயமாக நீர் வழி நடத்த போற உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையை தாழ்த்துறோம். மீதியாய் நடக்கிற யாவிலும் உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு செவிகளையும் ஆசீர்வதி. யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி எங்களுக்காக மரித்து உயிர்த்து என்றென்றும் ஜீவிக்கிற ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக்கொள். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.